உலகத்துல எவ்வளவு வேலை இருந்தோம், நீங்க ஏன் தேவனுடைய பணியை தெரிந்து கொண்டீங்க? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சத்தியத்தையும் அறிவீர்கள் என்ற நிகழ்ச்சியை காஸ்பல் டிவி வழியா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ப்ரோக்ராமுடைய நோக்கம் உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நம்ம சத்தியத்தை, பைபிள் வசனம் என்ன சொல்லுதோ அதை ஜனங்களிடத்துல சேர்க்கும்படியா நம்ம ஒரு சில ஊழியர்கள், எல்லா தரப்புல, எல்லா டினாமினேஷன்ல இருக்கிற ஊழியர்கள், எவாஞ்சலிஸ்ட், தீர்க்கதரிசி, இந்த மாதிரி சபை போதகர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த பொதுவான ஒரு 5 கேள்வியின் வழியா இந்த 5 கேள்வியில இருக்கிற உண்மையை நம்ம வெளிக்கொண்டு வர்றதுக்கு வேண்டிதான் இந்த நிகழ்ச்சி. ஹல்லேலூயா. இன்னைக்கும் நம்ம மத்தியில் ஒரு சிறப்பு விருந்தினராக பாஸ்டர் நெஹேமியா வந்திருக்காரு. உங்க எல்லாருக்குமே பழக்கப்பட்ட பாஸ்டராக தான் இருப்பார். அவரே தங்களை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி பிரைஸ் லார்ட் பாஸ்டர். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த நேர்காணல் நிகழ்ச்சி மூலமாய் அன்பு சகோதர சகோதரிகளை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்த அன்பு சகோதரருக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். முதலாவதாக என்னை நான் அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு நிலையை எனக்கு வைத்திருக்கிறார்கள். சர்வலோக அதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம் என்று ஒரு பாடலை நம்ம எல்லாரும் பிரபலமாக கேட்கிறோம். அந்த பாடலை எழுதியவர் என்னுடைய பாட்டனார் அருள் திரு மா வேத மாணிக்கம் ஐயர் அவர்கள். அவருடைய பேரனாக உங்களுக்கு முன்பாய் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். திங்கள் சந்தைக்கும் குளச்சலுக்கு நடுவில் கல்லுக்கூட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரில் உள்ள அந்த திருச்சபையில் தான் என்னுடைய பாட்டனார் அந்த நாட்களில் பிரசித்தி பெற்ற போதகராக இருந்தார்கள். இன்ப காலமல்லோ ஜெப வேளை, ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரை சேர்ந்தே காலம் ஊதுவோம் என்ற மேலும் 2 பாடல்களும் இன்றைக்கும் அந்த சிஎஸ்ஐ திருச்சபையினுடைய ஞானப்பாட்டு கீர்த்தனை புஸ்தகத்தில் அந்த கீர்த்தனை பகுதிகளில் இருப்பதை நீங்கள் காண முடியும். ஒரு கட்டத்தில் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை தனிப்பட்ட முறையில் ஆராய்ந்து படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது நான் கற்றுக்கொண்ட காரியங்களை குறித்து எல்லா இடத்திலும் பேச வேண்டும் என்று தேவன் பல விதங்களில் உறுதிப்படுத்தின விதமாக தான் தமிழ்நாட்டிலும் கேரளத்திலும் தமிழிலும் மலையாளத்திலும் திருச்சபைகளை அல்லது திருச்சபை வேறுபாடுகளை கடந்து இறை சத்தியத்தின் ஆழங்களை, குறிப்பாக சத்தியத்தை குறித்த தெளிவு இல்லாத ஒரு குழப்பமான காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பைபிள் இருக்கிறது, திருச்சபைகள் இருக்கின்றன, போதகர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் இந்த பைபிளை ஆராய்ந்து படிக்க ஆரம்பித்த போது கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் சத்தியத்திலே தெளிவு இல்லை என்ற ஒரு புரிதல் எனக்குள் ஏற்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் நான் தேவனிடத்தில் கற்றுக்கொண்ட காரியங்களை குறித்து எல்லா இடத்திலும் பேச உதவி செஞ்சார். அந்த அடிப்படையில் தான் அன்பு சகோதரர் மூலமாக, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் உங்களோடு பேசுவதற்கு தேவன் உதவி செய்தார். உங்கள் யாவருக்கு இயேசுவின் நாமத்திலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர். அழகாக சொன்னாங்க பாஸ்டர். இப்போ ஆக்சுவலாக வேதத்தில் ஒரு தெளிவில்லை, ஓகேவா? அதனால தான் இந்த ப்ரோக்ராம் பேர் வசனத்தில் இருந்து வச்சுருக்கு. சத்தியத்தையும் அறிவீர்கள். நம்ம கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நான் பேச்ச வளர்க்காமல் ஸ்ட்ரைட்டாக கேள்விகளுக்குள்ளே போகலான்னு இருக்கிறேன். ஓகே, முதலாவது கேள்வி என்னென்னா பாஸ்டர், இப்போது நீங்கள் உலகத்தில் எவ்வளோ வேலை இருக்குது இல்லையா? இப்போது பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய, இல்லை பேர் பிரஸ்தாபம் எவ்வளவோ, ஓகேவா, ஸ்டாண்டர்டாக இல்லை நமக்கு தேவையானபடி நம்மளால் வேலை செய்ய முடியும் இல்லையா? அவ்வளோ வேலைகள் இருந்தும் ஏன் நீங்கள் தேவனுடைய பணியை தெரிந்து கொண்டீங்க? அதாவது எப்படின்னா, அந்த ஏன் தெரிந்து கொண்டீங்க, அது எப்படிங்கிறத நீங்கள் சொன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தேவன் ஒவ்வொருத்தரை தெரிந்து கொள்வது கூட தெரிய மாட்டேங்குது இல்லையா? நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டார், என்ன அழைச்சிருக்காரா, அது தெரிய மாட்டேங்குதுல்ல. அப்போது நீங்கள் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டீங்க, ஏன் இதை சூஸ் பண்ணீங்க, தேவனுக்கு பணி செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னால் எங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாஸ்டர். நன்றி, உங்கள் கேள்விக்கு நன்றி. என்னுடைய தாயார் என்னை பெற்றெடுப்பதற்காக நெய்யூரில் ஒரு பிரபலமான மருத்துவமனை இருக்கிறது.
அந்த மருத்துவமனையில் அந்த நாட்களில் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தாங்க. அப்போ டாக்டர் சொன்னாங்களாம், ஒன்றில் தாயை பாதுகாக்க முடியும், இல்லை என்றால் பிள்ளையை பாதுகாக்க முடியும், ரெண்டு பேரும் ஒரே நேரம் பாதுகாக்க முடியாது, இந்த பிள்ளையை விட்டுடுங்க, அது டேமேஜ் ஆகிடும். இப்போ நீங்கள் வயிற்றுல இருக்கும். ஆமாம், டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்றைக்கு இருந்த பிரபலமான மருத்துவர்கள், எங்களால் அன்னைக்கு இருந்த மருத்துவ டெக்னாலஜிக்கு ரெண்டு பேரையும் பாதுகாக்க முடியாது, ஒன்றில் தாயை பாதுகாக்கணும், இல்லைன்னா பிள்ளை, இந்த பிள்ளையை விட்டுடுங்க, அது போயிடும், இந்த அம்மாவை நம்ம எப்படியாவது பாதுகாக்கணும், இந்த அம்மா இன்னொரு பிள்ளை கூட என்னை பெற்றுக்கலாம் இல்லையா என்று கண்டிப்பாக சொல்லியிருக்கிறார்கள். அப்போது எங்களுடைய அம்மா சித்திமாரெலாம் சேர்ந்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவரே, இந்த பிள்ளையை சுகமாய் பெற்றெடுக்க உதவி செஞ்சா இது உமக்கு தந்துடுவோம், உங்களுடைய ஊழியத்துக்கு தந்து விடுவோம் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் அற்புதம் செஞ்சிட்டார். இன்னும் ஆண்டவருடைய ஊழியத்தில் இருக்கிறேன், நம்பர் 1. அண்ட் செகண்ட்லி, ரெண்டாவது, இவங்க அதை எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாம் மறந்தாங்களா மறைச்சாங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் ஒரு 15வது வயசு இருக்கும்போது எங்கள் சர்ச்சில் ஒரு சம்பவம் நடந்தது. சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா சிஎஸ்ஐ சர்ச்சு தான் பாரம்பரிய சபை. அது என்னன்னா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த 2வது மணி அடித்து அந்த நாட்டையர் ஆர்டர் ஆஃப் சர்வீஸை தொடங்கும்போது அந்த டிகே மாதிரிலாம் முன்னால் நீர் ஆராதனை நடத்தப்படாது அப்படின்னு கலகம் விட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிற நேரம் இல்லையா, அந்த நோ, அவர் பாட்டனார் காலெல்லாம் கழிஞ்சிட்டுல, இப்போ நான் பையனா சர்ச்சுக்கு போகிறேன். நான் சிஎஸ்ஐ பாரம்பரியத்தில் பிறந்துட்டேன். 5ஆம் வயசில் ஞானஸ்நானம் கொடுத்துட்டாங்க. நான் அந்த சர்ச்சுக்கு தானே போனோம். அங்கே போகும்போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை இப்படி கலகம் பண்ணிட்டான். எனக்கு அது ஒரு பெரிய கேள்வி ஆகிவிட்டது. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் இதில் கமிட்டியை கூட்டி அவங்க பேசலாம். இப்போ தேவனை தொழுகை செய்ய வந்திருக்கிறோம், இந்த நேரத்தில் இவங்க அப்படி செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு, நான் சின்னவன், 15 வயசு, என்ன தெய்வீகம், அங்கே கடவுள் இருக்கிறாரா என்னன்னு சொல்லி எனக்கு சர்ச்சுக்கு போகிறதுக்குள்ள இஷ்டம் இல்லாமல் ஆயிடுச்சு. நான் சர்ச்சுக்கே போகிறது கிடையாது, டோட்டலி ஆஃப், சுற்றிட்டு இருப்பேன். இப்படி இருக்கும்போது என் உள்ளத்தில் ஒரு உணர்ச்சி பேசி கொண்டு இருக்கிறது. அது என்ன பேசுதுன்னா, இங்கே காண்கிற கேட்கிற காரியத்தை வச்சு ஒரு தப்பான முடிவுக்கு நீ வர முடியாது. இந்த தேவனை நீ தேடி பார்த்துருந்தா தென்பட்டிருப்பார். இங்கே வச்சு நீ எப்படி முடிவு எடுக்க முடியும்? நம்ம பார்த்த விஷயத்தை வச்சு தேவனை கடவுள் இல்லைன்ட்டு நீ முடிவு எடுக்க முடியாது இல்லையா என்று அப்படி அந்த ஒரு உணர்வு என்கிட்ட திருப்பி ரிப்பீட்டடாக பேசுது. ஆனால் இதை எப்படி கடவுளை கண்டுபிடிக்கிறது தெரியாது. இந்த நிலையில் இயேசுவை சிலுவையில் அறைய அந்த காட்சி அடிக்கடி முன்னால் வந்துட்டு இருந்தது. அதனால் இயேசுவை குறித்து வாசிப்போம் என்று சொல்லி இந்த பைபிளை எடுத்து நான் ஆராய்ந்து வாசிக்க, இயேசுவின் வார்த்தைகள் எல்லாம் வாசிக்க ஆரம்பித்தேன். அப்போ எனக்குள்ள இப்படி ஒரு உணர்வு, இந்த பைபிளில் இயேசுவும் அப்போஸ்தலர்களும் சொல்லியிருக்கிற விஷயத்துக்கும் பாரம்பரியமாக சபையில் ஒரு மாடல் பார்த்துருப்போம்ல, ஆர்டர் ஆஃப் சர்வீஸு, அங்கே உள்ள பாரம்பரியம், அதற்கும் ஏதோ வித்தியாசம் இருக்கிறது மாதிரி நான் உணர்கிறேன். இது என்னுடைய 15வது வயசில் நடக்குது. 15வது வயசில் தான் நடப்பார், 15-16 வயசில், ஆமாம், முன்னாடியே நடக்குது. ஸோ இது ஏதோ வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு எங்கள் சர்ச்சு பாஸ்டர் ஹவுஸ் விசிட் வருவாங்க, வீடு சந்திக்கிறது. அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இந்த பையன் கோயிலுக்கு வர மாட்டான், இவன்கிட்ட நீங்கள் கொஞ்சம் பேசணும்னு சொல்லுவாங்க, இயல்பு தானே. ஸோ நானும் பாஸ்டரும் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், இப்படி தான். அப்போ நான் கேட்டேன், பாஸ்டர், பைபிளை வாசிக்கும் போது இங்கே இயேசுவின் போதனைகளுக்கும் இங்கே சபையில் நாம் பார்க்குற மரபுகளுக்கும் ஏதோ வேறுபாடு, வித்தியாசங்கள் இருப்பது மாதிரி நான் உணர்கிறேன் என்று சொன்னேன். அப்போது அந்த போதகர் சொன்னார், நீங்கள் சொல்கிற சரிதான் தம்பி, இந்த ஒரே பைபிள் தான் இருக்கு உலகத்தில், யாருமே இந்த பைபிள் படி சரியாக முழுமையாக ஒழுங்காக நடக்கிறது கிடையாது. பாஸ்டர் சொல்கிறார், அவர் ஃப்ராங்காக சொல்கிறார், யாருமே இதில் இருக்க மாதிரி முழுசாக நடக்கிறது கிடையாது. இப்போ கத்தோலிக்க திருச்சபையார் இந்த பைபிள் வச்சுருப்பாங்க, அவங்க ஒரு விதமான பாரம்பரியத்தில் போகிறாங்க. சால்வேஷன் ஆர்மி, லுதரன், பெந்தகோஸ்தே பீப்புளெலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாரம்பரியத்தில் போகிறாங்க. ஓப்பனாக தான் அவர் பேசுகிறார், ஒன்றும் இல்லை. ஆமாம், ஒவ்வொருத்தரும் ஒன்றில் போகிறாங்க. நம்ம சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவுடைய பாரம்பரியங்களை பின்பற்றுறோம். எல்லாருமே அவங்க பாரம்பரியங்களை பின்பற்றாங்கல்ல, ரைட் இருந்தால் நமக்கு மட்டும் இல்லையா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், ஓகே பாஸ்டர், நம்ம எல்லாரும் ஒரே இயேசுநாதர் இருக்க இடத்துக்கு தான் போகணுமா? ஆமாம். அப்போ இந்த ஒரே இயேசுநாதர் இருக்க இடத்துக்கு போனோன்னா
இதில் இப்போ நிறைய பாரம்பரியம் சொன்னீங்கல்ல, இதில் எந்த பாரம்பரியத்தின் வழி போனால் நிச்சயமாக கன்ஃபார்மாக இயேசுவருக்கு இடத்துக்கு போகலாம் அது சொல்லுங்கன்னு சொன்னேன். அவர் கொஞ்சம் திணறி போனார், இதுக்கு எப்படி பதில் சொல்கிறது. இல்லைன்னா நம்ம வந்து சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா பாரம்பரிய மரபை பின்பற்றுறோம்ல, இந்த மரபு வழி போனால் நம்ம கன்ஃபார்மாக அங்கே போயிடலாமா கேட்டால் அதுக்கும் அவர் கொஞ்சம் சிரமப்படுறார். மூணாவது, பைபிளில் இயேசுவும் அப்போஸ்தலர்களும் சொன்னது காண்பிச்ச ஒரு மரபு இருக்குல்ல, அது போய் எங்கே இருக்குது எனக்கு தெரியாது. அப்போ அவர் சொன்னார், தம்பி நீ நல்லா ஜெபம் பண்ணு, வேதம் வாசி, நீ கற்று நிச்சயித்து கொண்டவளில் நிலைத்திரு என்று வேதம் நமக்கு அனுமதி கொடுக்கிறது. நீ ஜெபம் பண்ணுற, நீ வேதம் வாசிக்கிற, உனக்கு என்ன தெளிவை தர்றாரோ நீ அதில் செல்லலாம் என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ணி விட்டு கடந்து போயிட்டார். இப்படி இருக்கும்போது என்னை வந்து என்னுடைய +2 எஜுகேஷன் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்ச உடனே என்னை என்ஜினியரிங் ஸ்டடி விட்டாங்க. இவங்க என்ன சப்மிட் பண்ணாங்கன்னா ஊழியத்துக்கு விடுவேன், இவங்க அதெல்லாம் மறந்துட்டாங்க, விட்டாங்க. ஃபஸ்ட் இயர் வேகமாக போயிடுச்சு. செகண்ட் இயரில் வந்தால் மீண்டும் எனக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன். அது என்னன்னா, ஏற்கனவே நான் ஆண்டோட வார்த்தையெல்லாம் வாசித்து தியானித்து ஜெபம் பண்ணிட்டு வர்றேன்ல, எனக்குள்ள ஒரு உணர்வு மீண்டும் பேசுது, டேய் இதெல்லாம் மாய, இந்த படம், இதில் போய் விழுந்து ஏமாறாத, நீ இயேசுவை முழுமையாக பின்பற்றணும்னு அந்த உணர்வு பேசு. இப்போ முழுமையாக பின்பற்றணும்னா என்னது? மீண்டும் பைபிளை பார்க்குறேன். இயேசுனுடைய ஒவ்வொரு, அவர் பிறந்தது, 8ஆம் நாள் தேவாலயத்துக்கு போனது, 12வது வயசில் தேவாலயத்தில் நின்னது, 30வது வயசில் தேவாலயத்தை விட்டு வெளியே போனார்னு ஒரு சம்பவம் இருக்குல்ல, இதுவும் என்ன டச் பண்ணிடுச்சு. பிகாஸ் நானே இப்போ சர்ச்சைக்கு போகிறதில்ல. அப்போ இயேசு நம்ம மாதிரி தான் இங்கே இருந்திருக்காரு. அவர் சர்ச்சைக்கு போகாமல் இருந்திருக்காரு, வெளியே போயிருக்கிறாரு, வேற எங்கேயோ போய் ஞானஸ்நானம் எடுத்திருக்காருல்ல, நம்ம சர்ச்சுக்குள்ளே ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. ஸோ இதில் ஏதோ விஷயம் இருக்குது. ஸோ ஏன் வெளியே போனார்? அப்போ ஞானஸ்நானம்னா என்னது? இப்போ பாஸ்டர் சொன்ன மாதிரி இது இங்கே பாரம்பரியம் செய்கிறாங்களா, அதை டீட்டெயில்டாக படிக்க வேண்டியாச்சு. ஸோ சீசராகி ஞானஸ்நானம் எடுக்கணும், பழைய மனுஷனை அடக்கம் பண்ணுதல், சுவிசேஷத்தை விசுவாசம் உள்ள நிலைமைக்கு வரணும், இவனோட உடன்படிக்கை இதெல்லாம் படிச்சுட்டேன். ஸோ அப்போ ஞானஸ்நானம் தப்பு நம்ம பண்ணியிருக்கிறது. வசனத்தை வச்சு சபைகளை பார்க்கும்போது எல்லாமே அதுதான் பிரச்சனை. எப்பவுமே நான் அந்த வசனத்தை வச்சு பார்க்கும்போது தான் அப்படிதான் தொடக்கமே ஆரம்பிச்சுட்டு, இங்கே எப்படி இருக்குது, இது வேற. அப்படியே அந்த சூழ்நிலையில் தான் சரி, இது ஞானஸ்நானம் பெந்தகோஸ்து சபையில நான் நம்பலை, நான் ஓப்பனாக சொல்லணும். ஏன்னா ஒரு சபையார் இன்னொரு சபையார் வஞ்சிக்கிறா அப்படின்னு சொல்லிடுவான், இவன் அவனுக்கு முகத்தில் பார்க்க மாட்டான், எல்லாம் பிரச்சனை இருந்ததுனால எனக்கு கன்ஃபியூஷன் இருந்து. ஸோ இப்படி இருக்கும்போது தான் காஞ்சிரக்கோட்டில் கிருபாசனம் கிறிஸ்துவன் சபைங்கிற ஸ்தாபனம் இருக்கு. அதனுடைய ஸ்தாபகர் சாதி யேசுதாசன். அவங்க அந்த காலத்தில் காசை கையில் தொடாமல் எடுக்காமல் நடந்த ஒரு காலம் இருந்தது. இதை நான் கேள்விப்பட்டேன், எனக்கு அது சர்ப்ரைசிங்காக இருந்து. இப்போ வந்து அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் தேவாலயத்துக்கு பேதுரும் யோவானும் போகிறாங்க, வெள்ளி மண் என்னிடத்துல இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவரும் அப்படி இருந்திருக்காருங்கிற ஒரு இது இருந்ததுனால வசனத்தினுடைய டச், வசனத்தின் பாடி எப்பவுமே அப்படிதான் ஒருத்தரை ஒரு பண்ணணும், அவரோட ஃபெல்லோஷிப். ஸோ எனக்கு லைன் அவ்வளவுமே பைபிள் இருந்தா போச்சு, இது மாதிரி அவர் இருக்கார். அதான் ஏன்னா இங்கே படிச்சுட்டோம். ஸோ அப்போ அவரை சந்திக்க உதவி செய்தார். அவருடைய ஆலோசனையின்படி எனக்கு கிருபாசன கிறிஸ்துவன் சபையில் இயேசுவின் மாதிரிபடி எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. அப்புறம் எனக்கு திருமணம் நடந்தது. அந்த வருஷமே நான் பரிசுத்தாவின் வல்லமை பெற்றுக்கொண்டேன். இந்த சந்தர்ப்பத்தில் நான் மார்த்தாண்டத்திலிருந்து அழகிய மண்டபத்துக்கு பஸ் ஏறி வந்துட்டு இருக்கிறேன். அங்கே அழகிய மண்டபம் ஏதோ ஒரு எனக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. நான் மார்த்தாண்டத்திலேருந்து கேரளா பஸ்ஸில் அழகிய மண்டபம் வரேன். திடீர்னு தோணுது, காஞ்சிரக்கோட்டை பக்கம் வந்தோடனே இங்கே இறங்கிடுவோம், இங்கே ஒன்று போயிட்டு போவோம் தோண. நான் பாதியில் கண்டக்டர் சொல்ல, அவன் சத்தம் போட, ஸ்டாப்பு தாண்ட, நிறுத்த, எப்படியும் அங்கே போனேன். இங்கே போனால் அவர் இருக்கார், சாதி யேசுதாசன் இருக்கார், அவர் அங்கே தூரத்தில் இருக்கிறார். அங்கே இருந்து சொல்கிறார், டேய் நீ ஒரு சுவிசேஷகன் அல்லவா, நீ இப்படி சுற்றிட்டு தெரியலாமா அப்படின்றார். நான் அவர்கிட்ட கிட்ட போனேன், ஆமையா நான் செய்யணும், எனக்கும் தெரியுது என்ன. அப்போ சொன்னார், நீ தேவனிடத்தில் கற்றுக்கொண்டவைகளையும் கற்றுக்கொள்கிறவர்களையும் எல்லா இடத்திலும் பேசணும், நீ போய்கிட்டே இரு, தேவன் உனக்கு உதவி செய்வார் என்று என் ஊழியர்களை போய் சொல்லிட்டார். ஸோ இப்போ என்ன ஆச்சு, எனக்கு வாழ்வாதார பிரச்சனை இருக்குது. நான் வந்து நல்லா ஜபிக்கிறேன், எங்கள் வீட்டில் தான் அதிகமாக ஜபிக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு பிடிவாதம் என்னன்னா, என் சொந்த காலில் நான் நிற்கணும். அப்பவும் அப்படி தான், இப்பவும் அப்படி தான் இருப்பேன், அடுத்தவங்களுக்கு தயவில் இருக்க மாட்டேன். அப்போ நான் ஆண்டவர் எனக்கு ஒரு வேலை தரணும், வேலையும் செஞ்சு போகலாம். வழக்கமாக நான் வந்து சாயங்காலம் 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே இந்த வயல்வெளிக்கு தனியாக போய் ஜெபம் பண்ணுவேன். இது எனக்கு ருட்டீன் வழக்கம், தனியாக தான் போவேன், மெடிடேஷன்.
ஸோ அன்னைக்கு என்ன அப்படி நடந்து ஜெபம் வரப்பில் போயிட்டு இருக்கிறேன். அப்போ நான் ஜெபிக்கிற ஆண்டவர் எனக்கு ஒரு வேலை தரணும். நான் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் பார்க்குறேன், பேங்கிங் பார்க்குறேன், ஏர்ஃபோர்ஸ் பார்க்குறேன். ஸோ எனக்கு டெக்னிக் சம்மந்தமாட்டு எல்லாம் பார்க்குறேன், ஒன்றும் நடந்து பாருல. ஸோ எனக்கு ஒரு வேலை தரலையே, கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப துக்கத்தோடு நடக்கும்போது அந்த சிட்டுக்குருவிகள் அன்னைக்கு நிறைய உண்டு. அது நிறைய இப்படி பறந்து அந்த இறை பறக்கிட்டு அந்த மாதிரி இருக்குது. அதை அப்படி பார்த்து இந்த இயற்கையை மெடிடேட் பண்ணி ஜெபிக்கிறது வழக்கம் தான் எனக்கு. அப்படி போகும்போது என் முன்னால ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதில்லை, அறுக்கிறதில்லை. ஏசுநாதர் பேசுற டைரக்டா பேசுற மாதிரி அது அப்படிதான் இருக்கும். அந்த ஃபிலிம்ல காட்டுவாங்கல்ல. ஸோ அப்படியே அவைகளை விசுவாசிகளை, அற்ப விசுவாசிகளை அவைகளை பிழை போட்ட மாட்டாரா? ஓ அப்படியா, அப்ப நேர் பிழை போட்டு வர்றதா, எனக்கு வேலை தடப்படாதா ஓ அப்படின்னு. ஸோ அப்ப நினைக்கிறேன் அப்படியா, அப்ப இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு நான் விரும்புற மாதிரி ஒரு டிஷ் இருக்கணும், எனக்கு விரும்புற மாதிரி ஒரு டிஷ்ஷு அப்படி சொல்றேன். இது ஈவினிங் நடக்குது, இன்னைக்கு டின்னருக்கு நான் இன்னொரு டிஷ் நான் லைக் பண்ணுவேன், அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு யார்கிட்ட சொல்லலைங்க. அங்க போற அன்னைக்கு அதுதான் அங்க ரெடி ஆயிடுச்சு. அப்படிதான் இருக்கு. ஸோ இப்படிதான் விசுவாசம், ஊழிய அழைப்பு படிக்க வேண்டியாச்சு. இந்த அடிப்படையில தான் நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டேன் வந்தேன். ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். ஆக்சுவலாக நீங்கள் லைவ்லி அந்த ஆண்டவர் அந்த அனுபவத்துக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஃபீல் வருது. இப்போ பாஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஏன் தேவனுடைய பணியை தெரிஞ்சு கொண்டேன் அப்படின்னா, அவருடைய அந்த அனுபவங்கள் சின்ன வயசுலேயே ஒப்பு கொடுக்க ஆண்டவர் வச்சுருக்காரு. அவங்க பெற்றோர் கூட இருந்தவங்கள மூலிமா அவங்க மறந்தாலும் தேவன் மறக்காமல் கரெக்டாக அந்த சூழ்நிலையில் ஆக்சுவலாக இப்போது இந்த கொஞ்சம் பெரிய பெரிய மீன்ஸ் ஆண்டவர் ரொம்ப ஒரு சிலர் யோவான் ஸ்நானகன் இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து இவங்ககிட்டலாம் உருவாக்குறதே தனியாக தான். இவங்களுக்கு மேலே ஒரு போதகர் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியே தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகேவா, இப்போது பாஸ்டரை தனியாக சந்திச்சு மீன்ஸ் ஆவியில் ஒரு கிளர்ச்சி உண்டு பண்ணி ஓகே இருக்கிற சபைக்கும் வசனத்துக்கும் வசனமே அஸ்திவாரம் அன்றி வேற ஒன்றுத்தையுக்குள்ளேயும் போகாதபடிக்கு ஆண்டவரே பேசி அவர் அதான் அந்த உணர்வோடு அபிஷேகம் பெற்றுக்கொண்டு வசனத்தின்படி அவர் தனக்குன்னு பிரித்து எடுத்திருக்கதை நான் புரிஞ்சிருக்கேன். நம்ம ஸ்ட்ரைட்டாக அடுத்த கொஸ்டினுக்கு நேராக போடலாம். சார், இப்போது அடுத்த கொஸ்டின் என்னென்னா, இப்போது ரட்சிப்புனா என்ன, ஞானஸ்தானம்னா என்ன? அதாவது ஏன் இந்த கேள்வினா, இப்போது பெந்தகோஸ்தே சபைகளில் யூஸ்வலாகவே கேட்குற வார்த்தை தான் ரட்சிக்கப்பட்டீங்களா. ஆனால் வசனத்தில் பார்க்கும்போது உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்களா, அது பூரணப்படணும், இப்படிலாம் இருக்குது. அப்படின்னா ஆக்சுவலாக அந்த ரட்சிப்புனா என்ன, அந்த அனுபவத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும், இல்லை அந்த அனுபவத்தை ஃபுல்ஃபில் பண்ணுறதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ஞானஸ்தானத்தை கூட அதை ஆக்சுவலாக எப்படி எடுக்கணும், ஏன் எடுக்கணும், இந்த ஞானஸ்தானம் எதற்காக, இது ரெண்டும் கொஞ்சம் நீங்கள். நல்லது. ரட்சிப்பு என்றால் என்ன, ஞான ஸ்நானம் என்றால் என்ன, மிக முக்கியமான ஒரு கேள்வி. கிறிஸ்தவ குலத்தில் பயன்படுத்தக்கூடிய கேட்கப்பட வேண்டிய கேள்வி என்பது உண்மை. அதை கொஞ்சம் தெளிவாக நாம் புரிந்து கொள்வது நல்லது. தேவன் எனக்கு தந்த அழைப்பின்படி, வெளிப்பாட்டின்படி, ஏனென்றால் சபையின் அஸ்திவார உபதேசங்களை குறித்து பேசும்படி தேவனுக்கு எனக்கு அழைப்பையும் அனுமதியும் அங்கீகாரம் தந்ததுனால இதை குறித்து ஒரு சிறந்த வழக்கத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். முதலாவது, அந்த ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு விடுதலை அடைதல், பாதுகாக்கப்படுதல் என்றுதான் பொருள் இல்லையா? ரட்சிக்கணும்னா ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து பாதுகாக்கப்படுதல் என்பதுதான் அந்த வார்த்தை. அந்த ஆபத்து என்ன என்றால், அது ரோமர் 6:23 நாம் படிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று படிக்கிறோம். பாவத்தின் விளைவாகிய மரணம். இந்த மரணம் என்ற வார்த்தைக்கு சரியான பொருள் தேவனிடத்திலிருந்து பிடிக்கப்படுதல். பொதுவாக சரீர பிரகாரமான மரணத்தை தான் மரணம் என்று நாம் நினைக்கிறோம், அது ஒரு பகுதி தான். அந்த மரணம் என்ற வார்த்தையுடைய ரூட், அதனுடைய வேறு அர்த்தம் தேவனிடத்திலிருந்து பிடிக்கப்படுதல் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அதனால தான் மத்திய 8:22 இயேசுக்கு சீசன் கேட்குறேன், நான் உண்மை பின்பற்றி வருவேன், முதலாவது என்னுடைய தகப்பனை நான் அடக்கம் பண்ணணும், அடக்கம் பண்ணிட்டு உண்மை பின்பற்றுவேன்னு சொல்கிறேன். அதுக்கு ஆண்டவர் சொல்வார் இல்லையா, அது மத்திய 8:22, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ண, அல்லது என்னை பின்பற்றி வான்னு சொல்கிறார். மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். ஒரு ஆள் பாடி ஆனவர், இன்னொரு ஆள் சுற்றி இருக்கிறவங்க உயிரோடு இருக்கவன். மரிச்சு போனவன் அடக்கம் பண்ணணும். நான் கேட்குற கேள்வி,
பாடியானவர் மறிச்சு போனாருன்னு சொன்னால் இயல்பு. உயிரோடு இருக்கிறவனையும் பார்த்து நீங்களாம் செத்து போனவங்க மறித்து போனவங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் சிக்கல் இல்லை. ஆண்டவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். நீங்கள் லூக்கா 15:32 அந்த இளைய மகன் தகப்பனை விட்டு அங்கே போயிட்டான், அவன் விலகி போயிட்டான். பிறகு ஒரு கட்டத்தில் திரும்பி வர்றான். அது ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த தகப்பன் சொல்கிறான், இவன் மரித்தான் மீண்டும் உயிர்த்தான், இவன் மரித்தான் மீண்டும் உயிர்த்தான். சரிதானே? அப்போ தகப்பனை விட்டு பிரிக்கப்பட்ட நிலையில் இருந்த காலத்தை மரணம் என, தகப்பனோடு ஐக்கியத்தில் வர்ற காலத்தை அது மீண்டும் உயிர்த்தெழுதல் என குறிப்பிடுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவனை விட்டு பிரிக்கப்படுதல் என்ற அனுபவம் தான் மரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மரணம், அந்த தேவனை விட்டு பிரிக்கப்படுதல் என்று சொன்னால் கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம பார்த்தா மத்தேயு 15:8 ஆண்டவர் சொல்வார், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளால் கனம் பண்ணுகிறார்கள், இருதயமோ என்னை விட்டு தூரமாக விலகி இருக்கிறது. பல சந்தர்ப்பத்தில் நாங்களாம் விசுவாசிகள், நாசனம் எடுத்திருக்கோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், ஊழியம் செய்கிறோம்னு சொன்னாலும் தேவனோடு ஒரு உறவில் இல்லை என்றால் அவர்கள் மரித்த நிலையில் இருக்கிறார்கள் தான் அர்த்தம். என்னைக்கோ ஒரு நாள் நான் மறந்துருப்பனே, என்னைக்கோ ஒரு நாள் ஞானசானம் எடுத்தேன்னு சொன்னால் அது இல்லை, அவருடைய மனம் என்னை விட்டு விலகி இருக்குது. அப்போ நம்முடைய மனமும் தேவனுடைய மனமும் இணைக்கப்படுகிற ஒரு எல்லைக்குள்ளே வருவதற்கு தான் ரட்சிப்பு என்று பேர். தெளிவான அர்த்தம், நாமும் தேவனும் இணைக்கப்படுகிறோம். அது ஏசாயா 59:1-2 உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுக்கும் எனக்கு நடுவாய் பிரிவினை உண்டாகுன்னு சொல்லிட்டார். அப்போ தேவனுக்கு தேவன் பரிசுத்தர், பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்க முடியாது. அந்த நிலைக்கு விகற்பமான ஒரு நிலையில நாம் இருந்தால் நம்முடைய மனம் அவருடைய இணைய முடியாது. இதுதான் அடிப்படை. அவர் பரிசுத்தர் என்றால் அதற்கு உகந்த, நீங்கள் மத்தேயு 5:48 உங்க பரலோகத்தில் இருக்கிறவங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருங்கள். அந்த டைப், அந்த தன்மை வரட்டுன்னு சொல்றாருல்ல. ஸோ இந்த தன்மை வந்தவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. வராதவங்க நாங்கள் அந்த சபை இந்த எல்லாம் பேச்சே கிடையாது. நம்முடைய மனம், இந்த மனத்துக்கு தான் ஆத்மான்னு பேர், அதுக்கு உள்ளான மனுஷன்னு பேர். இந்த மனமும் தேவனுடைய மனமும் இணைக்கப்படுவதற்கு பேர் தான் ரட்சிப்பு. இல்லைன்னா இதுக்கு வெளியே இருக்கிறீங்க, பிரிக்கப்பட்ட மரண நிலையில் இருக்கிறீர்கள். அதனால தான் ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னவென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மர்வமாகுங்கள். இதுதான் ரட்சிப்புன்னு சொல்றது. ரட்சிப்பினுடைய அடிப்படை இங்கே தான் இருக்கிறது. இது இல்லை என்று சொன்னால் இவர்கள் தேவனோடு உறவில் இல்லை உலகத்தில் வாழும்போது. ரெண்டாவது, உலக வாழ்க்கையை முடித்த பிறகு, அது லூக்கா 16:19 வாசிக்கிறோமே, ஐஸ்வர்யவான் லாசரு. இந்த ஐஸ்வர்யவான் மரணித்த போது அவன் பாதாளத்துக்கு செல்லுகிறான், தண்டிக்கப்படுகிறான். லாசரு ஆபிரகாம் நீதிமான்கள் இருக்க இடத்துக்கு போறான். அப்ப சாவ கடந்து தேவனோடு உறவில்லாமல் வாழுகிற மனிதர்கள் பாதாள சூழ்நிலைக்கு செல்லுகின்றார்கள். பிறகு 2ஆம் மரணமாகி அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள் என்ற செய்தி நமக்கு இருக்கிறது. அப்போ மரணம் என்றால் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்படுதல், அது தண்டனையை சாபத்தையும் தண்டனை ஏற்படுத்துகிறது, முடிவாக நித்திய அழிவாகிய தண்டனை வரைக்கும் கொண்டு செல்வது தான் மரணம். அதே நேரம் இவர்கள் தேவனோடு இணைக்கப்படும் போது, தேவ சித்தம் செய்யும் போது, நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி என்று ஆண்டவர் சொல்வார்ல, அந்த நிலைமைக்கு வந்து விடுகிறார். அப்ப ரட்சிப்பினுடைய அடிப்படை இப்படித்தான் புரிஞ்சுக்கணுமே தவிர மற்ற லோக்கல் தனமா நிறைய பேர் பேசுறாங்க, அப்படி அல்ல. இது முதலாவது விஷயம். நல்லது. இப்போ ஒரு மனிதர் இந்த அறிவு வரும்போது, ஐயோ தேவன் பரிசுத்தரா இருக்கிறார், நான் பரிசுத்தர் அல்ல, நான் பாவியா இருக்கிறேன் என்ற உணர்வுக்குள்ள வருகிறான். நல்ல கவனிக்கணும். எப்போது ஒரு மனிதன் தேவன் பரிசுத்தர், நான் அந்த மாதிரி நிலையில இல்லை என்கிற உணர்வுக்குள்ள வர்றானோ அதுதான் ரட்சிப்பினுடைய 1ஆம் படி. சரியா? அவர் உயர்ந்த லெவல், நான் அப்படி இல்லை என்கிற உணர்வுக்குள்ள வரதான் 1ஆம் படி. அடுத்தது அவன் என்ன செய்யறான்னா, இந்த உணர்வுக்குள்ள வரும்போது அடுத்தது மனம் திரும்புதல் அவனுக்குள்ள வருது. நீங்க லூக்கா 24:47 மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்புன்னு ஆண்டவர் சொல்வார். அப்போ முதலாவது நான் பாவி என்ற உணர்வு, ரெண்டாவது மனம் திருந்த வேண்டும் இல்லையா, பழைய பாவங்களை விட்டு திருந்த வேண்டும் என்ற நிலைமை வருது. இப்போ
இந்த மனம் திரும்புதல் எப்படி ஒரு மனிதனுக்குள்ளே வருகிறது? ஏன்னா அந்த ரட்சிப்பில் உள்ள படிகளை தான் நான் சொல்கிறேன். எப்படி வருகிறது என்று சொன்னால், எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 31-33 சொல்லுது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயத்திலே எழுதுவேன், அவங்களுடைய மனசில் எழுதுவேன். மேரெல்லாம் எழுதி கொடுத்தெல்லாம் தூர போட்டாங்கல்ல, மனசில் எழுதுவேன். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இதுதான் ரோமர் 2:14-15 நியாய பிரமாணம் இல்லாத பிரஜாதிகள் சுவாபமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாய பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை தங்கள் இதயங்களில் எழுதி இருக்கிறது என்று காண்பிக்கிறார். தங்களுடைய மனசாட்சி ஒன்று குற்றம் ஒன்று குற்றம் இல்லை இல்லை என்று ஒன்று என்று தீர்க்கிறதுனாலே அப்போ நியாய பிரமாணத்தின் கிரியை மனசில் இருதயத்தில் எழுதி இருக்கிறது. அப்போ எரேமியாவில் சொன்னார், நான் இருதயத்தில் தான் எழுதுவேன். இது யாருன்னு சொன்னால் வேதம் தெரியாது, கிறிஸ்தவங்க நியாய பிரமாணம் இல்லாத பிரஜாதிகள் தானே. அவங்க மனசில் ஒரு நியாய பிரமாண சட்டத்தை தேவன் எழுதுகிறார், ஒன்று வேலை செய்யுது. இதுதான் மனசாட்சின்னு நம்ம சொல்லுகிறோம். இந்த மனசாட்சியின் அடிப்படையில் நான் மனம் திருந்த வேண்டும் என்பது அடிப்படை. பொதுவாக இதை அழகாக ரொம்ப தெளிவாக அனைவரும் சொல்லுவதில்லை. நீங்கள் வந்து லூக்கா 6:31 மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறார்களோ நீங்கள் அதை அவங்க செய்யுங்க, மற்றவங்க உங்களுக்கு என்ன செய்யப்படாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யாதுங்க. இதை முடிவெடுக்கிறது யாரு? நம்முடைய மனசாட்சி தான். அவன் என்ன அடிக்கப்படாதுன்னா நீ அடிக்காத, அவன் எப்படி திட்டப்படாதுன்னா நீ அவனை அப்படி திட்டாத, சரிதானே? அந்த மனசாட்சியில தான் இந்த எல்லா அடிப்படைகளும் அமைந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்வார். நீங்கள் பிலிப்பியர் 4:8 உண்மை உள்ளவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகளோ நீதி உள்ளவைகளோ கற்புள்ள எவைகளோ 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 அவைகளே நீங்கள் சிந்தியுங்கள். உங்க மனசுல நீங்க தான் அங்க தேவன் எழுதுகிறார். ஓகே, அப்ப இந்த மனசாட்சி எவ்வளவு முக்கியங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். அதனால்தான் 1 தீமோத்தேயு 1:5 கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்த மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பறக்கும் அன்பேன்னு சொல்றார். அந்த சுத்த மனசாட்சி தான் பேசு. அதே அதிகாரத்தில் நீங்கள் 18-19 வந்தா சிலர் இந்த நல்ல மனசாட்சியை தள்ளி விட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்திட்டாங்க. நீ விசுவாசம் நல்ல மனசாட்சியும் உடையவனா இரு. அந்த மனசாட்சி எவ்வளவு முக்கியம்னு புரியுதில்ல? இந்த மனசாட்சியில தேவன் கொடுக்கிற அறிவுக்கேற்ப நாம் மனம் திருந்த வேண்டும் என்பதுதான் முதலாவது பாவி என்ற உணர்வு. இரண்டாவது மனசாட்சியில கொடுக்கிற அறிவுக்கேற்ப அவன் மனம் திருந்தது. மூணாவது, இப்போ ஒரு விஷயம் என்னதுன்னா, ஓகே நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் மனம் திரும்பி வாழ்றேன்னு ஒரு நீதிபதிக்கு முன்ன ஒரு குற்றவாளி சொல்றான். உடனே அந்த நீதிபதி என்ன சொல்வார்னா, சரிப்பா நீ மனம் திரும்புவதற்கு குறித்த சந்தோஷம்தான், ஆனால் இங்குள்ள சட்டப்படி இதுவரை நீ செஞ்சக்குள்ள தண்டனை, நீ அதுக்கு ஒரு தண்டனை போட போறேன், அதை அனுபவிச்சிரு, முடிச்சுட்டு ஜெயிலேருந்து வெளியே வந்துரு, இனி நீ நல்லவனா வாழ்த்துரு. இப்படிதான் அவர் சொல்ல போறாருங்க. ஸோ இப்போ ஒரு பிரச்சனை, அவன் மனம் திருந்துகிற ஒரு பாவிக்கு நான் மனம் திரும்புகிறேன் என்று சொன்னாலும் இதுவரை செய்து கூட்டிய பாவத்தினுடைய விளைவு, அதுக்கு என்ன வழி, பரிகாரம் செய்வதுன்னு ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த இடத்துல தான் நம்முடைய ரட்சகரும் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்து அகில உலகத்தின் பாவங்களை போக்குற பலியாய், பாவ நிவாரண பலியாக்கி இருக்கிறபடினாலே அந்த இரத்தத்தின் மூலம் நமக்கு பரிகாரம் உண்டாகுது. அது அவர் செலுத்தி இருக்கிறார் அந்த விலையை. மனம் திரும்பதான் நல்லது. இப்போதான் இயேசுவின் சிலுவை பலியை பற்றிய விசுவாசம் இங்கே வருவது. இப்போ வந்தாச்சு, பாவத்தை அவர் மன்னிச்சிட்டார். இயேசு விட்டு அவர் சிறி வர்ற அழுறா. ஆண்டவர் சொல்றாரு, நீ சமாதானத்துடனே போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. வர்க்கமான் செய்யப்படுவார்ல, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, மனசுல ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார், சந்தோஷம். அடுத்த நிலைமை என்ன? இப்போ கிறிஸ்தவ மார்க்கத்தார் சிலர் இதுவரை வருவாங்க, அடுத்த எல்லைக்கு போக மாட்டாங்க. அடுத்த எல்லை என்னதுன்னா, அது மத்தேயு 11 28-29 வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லிட்டு என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல். இதுவரை உனக்கு தேவனை தெரியாது, தேவ ராஜ்யத்தை தெரியாது. இப்பதான் மனசுலாம் பாவம் தப்புன்னு விட்டுட்டு குளம் ஒன்றும் இல்லாதவனு வந்திருக்க. இனி என்னக்கிட்ட படிக்கணும். 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படியே நீதியை இனி நீ தேடணும். அதுதான் ரோமர் 12:2 பரலோக தேவனுக்கு பிரியமும் நன்மையான சித்தம் என்னதென்று பகுத்து அறிகிற அடுத்த சூழ்நிலைக்குள்ள வர்றோம். இப்படி வரும்போது கலாத்தியர் 4:19 சொல்லியிருக்கு இல்லையா, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவு மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன்.
கிறிஸ்துவிடத்தில் கற்றுக்கொள்ளும் போது கிறிஸ்துவின் சிந்தை பிலிப்பியர் 2:5 சொன்ன மாதிரி நமக்குள்ள உருவாக ஆரம்பிக்குது. இது கிறிஸ்து தான் மாதிரி. பிறகு இந்த அனுபவத்திலிருந்து நீங்கள் எபேசியர் 4:11 போனா தேவகுமாரனா இயேசுவை பற்றிய விசுவாசத்தில் அன்பிலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பருந்தணும். சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கு அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள் என்ற 5 விதமான ஊழியக்காரர்களை ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராம மனுஷனுடைய சூது வஞ்சிக்கிறதுக்கு எதுவான பல காற்றுகள் உபதேசங்களை அடைகொடு தெரியாம அன்புடனே சத்தியத்தை கை கொண்டு தலையாய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளர்கிறவர்களா இருக்கும்படி அப்படி செய்தார். இப்ப என்ன புரிஞ்சுங்க? கிறிஸ்துவின் சிந்தை தன்மை உருவாக்கப்படுகிறது. அடுத்தது இது கிறிஸ்துவிடத்தில் கற்றுக்கொண்டு வளர்ந்து கிறிஸ்துவின் நிறைவு வரைக்கும் நாம் செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதை தான் பிலிப்பியர் 2:12 அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. அப்ப ரட்சிப்புக்கு ஒரு தொடக்கம் இருக்கு, அதுக்கு ஒரு பூரணம் இருக்கு, அது கடந்து செல்ல வேண்டிய அனுபவங்கள் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்கிறோம். ஏதோ ஒரு அனுபவத்தில் வந்துட்டு நான் எல்லாம் முடிஞ்சிட்டேன்னு சொல்லிட முடியாது. நாம் அந்த நிறைவை அடைகிறது வரைக்கும் கடந்து போனோம். அப்படி செல்லும்போது முதலாவது நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்படுறது. இப்போ ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு பாதுகாக்கப்படுதல் என்பது பொருள். அப்போ ஏதோ ஒரு அபாயமான சூழ்நிலையில் இருந்திருக்கிறோம். அது என்ன? பாவத்தின் விளைவாகிய மரணம்னா என்ன? தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்ட நிலை. அதனால் உண்டான சாபங்கள் 2ஆம் மரணமாகிய அக்கினி கடல் வரைக்கும் உள்ளதுதான் அது. இதிலிருந்து விடுதலை அடைவதற்கு ஒரு மனிதன் ஒரு கட்டத்திலே நான் பாவி என்ற உணர்வுக்குள்ளே வருகிறான். 2வது, ஐயோ நான் தவறு பண்ணிட்டேன், மனம் திரும்ப வேண்டும், இதை இப்படி தொடரக்கூடாது என்ற உணர்வுக்குள்ளே வந்து திரும்புகிறான். 3வது, இந்த கடந்த காலத்தில் செய்த பாவத்துக்கு பரிகாரம் இயேசுவின் சிலுவை ரத்தத்தில் தான் இருக்கிறது என்று விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசத்துக்குள்ளே வருகிறான். இப்போது அவனுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் கொடுக்கப்படுகிறது. இது முதலாவது நிலை. 2வது, இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்கிறான், தேவ நீதியை தேடுகிறான், கிறிஸ்துவின் சிந்தையிலே தன்மையிலே வளர்கிறான். ஒரு கட்டத்தில் கிறிஸ்துவின் பூரணம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே வந்து முடிகிறான். இவ்வளோ வந்து ரட்சிப்பினுடைய பொதுவான நிலை. இனி அடுத்து இந்த ஞானஸ்நானம் என்ற விஷயத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். பொதுவாக ஞானஸ்நானம் என்ற விஷயத்தை ஒரு தண்ணீர் சடங்கு என்ற ரீதியில் தான் கிறிஸ்தவ குலம் கையாளுகிறது. அது எந்த பிரிவாட்டம் இருந்துட்டு சிலர் தெளிக்கணும்பாங்க, சிலர் முக்கணும்பாங்க. அது ஒரு தண்ணீர் சடங்கு. தெளிவாக சொன்னால் ஏதோ ஒரு தண்ணீர் சடங்கு நிறைவேற்றினா ஏதோ ஒரு புனிதம் ஏற்பட்டு விடுகிறது. இப்போ மற்ற மார்க்கங்கள்லையும் தண்ணீரை தெளித்து புனித நீரை தெளிக்கிறாங்க, புனித நதியில் முக்குறாங்க. இப்படிலாம் ஏறக்குறைய அந்த ரீதியில் தான் இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா? வித்தியாசம் கிடையாது. இது ஒரு தண்ணீர் சடங்கு மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஞான ஸ்நானம் என்றால் என்ன? ஸ்நானம் என்று சொன்னால் ஒரு தண்ணீர் நிகழ்ச்சி. இது ஸ்நானம் அல்ல, ஞான ஸ்நானம் என்ற வார்த்தை வருகிறது. இதனோட அடிப்படையை நாம் பார்க்க வேண்டும். முதலாவது இயேசு சொன்ன வார்த்தை, அது மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி 19-20 நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி ஞான ஸ்நானம் கொடுக்குதாக்குமாரெல்லாம் அங்கே இருக்கிற விஷயம் பார்த்துருங்க. கொடுத்து நான் கட்டளை இட்டவளை கை கொள்ள முடியும் உபதேசம் பண்ணுங்க. அப்போ எனக்கு சீஷராக்குங்க. முதலாவது தப்பு. இன்னொரு வசனம் தர்றேன், அது யோவான் 4:1. இயேசு அநேகரை சீஷராக்கி ஞான ஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டார்கள். இயேசு தாமே ஞான ஸ்நானம் கொடுக்கவில்லை, சீடர்ல வச்சு கொடுத்தார். இயேசு சீஷர் கொடுத்தார், அதான் பாயிண்ட். சீஷராக்கி தான் இயேசு ஞானஸ்நானம் கொடுத்தார். சீஷராக்கி தான் ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு சொல்லவும் செய்கிறார். அவர் என்ன மாதிரி காண்பிச்சாரோ அதை தான் செய்ய சொல்றார். இட்ஸ் கிளியர். கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய முதல் தவறு, நான் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா சூழ்நிலையில் வரும்போது அந்த ஞானஸ்நான சூழ்நிலையை படிக்க வேண்டியது. அப்போ இந்த வசனத்தை நான் பார்க்குறேன், சீஷராக்கி. எனக்கு இந்த சீஷனுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது. இயேசு ஆராதிக்கணும், பக்தர் ஆகணுங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சிருந்தேன். இதுதான் முக்கியமான விஷயமே, அங்கதான் இருக்கு. இப்ப சீஷர் ஆக்கி ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு ஆண்டவர் சொன்னா
இவங்கெல்லாம் பக்தராக்கி ஞானஸ்நானம் கொடுத்துருக்காங்க என்கிறத நான் புரிய வேண்டியது. இது ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், முதலாவது தவறு. பக்தராக்கி சீசராக்குறதுக்கு பதிலாக பக்தராக்குறாங்க, தப்பான வார்த்தை. இப்போ சீசன்னா என்னன்னு எனக்கு தெரியாது அது வரை. அப்போ சீசன்னா என்னது, நான் எப்போ சீசர் ஆகணும் என்கிறத பற்றி நான் போக வேண்டியது. யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் நீங்கள் இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து சொல்றார், நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீடர்களாய் இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ என்னுடைய யூதர்களுக்கு மோசேயினுடைய உபதேசம் தெரியும், தீர்க்க தரிசன ஆகமங்கள் தெரியும், அதெல்லாம் பற்றி பேசலை. எனக்கு சீசன் ஆகணும்னா ஏன் உபதேசத்தில் இரு, மோசேயினுடைய உபதேசத்தில் நடந்தால் நீ மோசேயினுடைய சீசனர், இதுதான் தெளிவு. அப்போ ஏன் உபதேசத்தில் நிலைச்சிருக்கணும்? நம்பர் 1, யோவான் 13:15 ஆண்டவர் சொல்லுவார், நான் செய்தது போல நீங்கள் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை வச்சு போனேன், ஏன் மாதிரிப்படி செய்கிறவன் தான் பாக்கியமா அப்படின்னு சொல்கிறார். ஒன்று இயேசுவின் வார்த்தையில் நடப்பது சீஷத்துவம், இயேசுவின் வசனத்தின்படி நடப்பது சீஷத்துவம். ஏன்னா இங்கே இடையில ஒன்று சொல்லணும், அது யோவான் 14:15, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பான். நல்ல கவனிக்கணும். பொதுவாக இயேசுநாதருக்கு மேலே அன்பு இருந்தால், மரியாதை இருந்தால் என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா, அவரை ரொம்ப புகழ்ந்து பாடணும், அவரை ஆராதிக்கணும், அவர் சந்தோஷப்படுவார்னு ஒரு தவறான கோட்பாடு கிறிஸ்தவ மார்க்கத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. இது இயேசுவின் சுவிசேஷம் கிடையாது. என் மேலே உண்மையில் அன்பு இருந்தால் நான் என்ன சொல்கிறேனோ அதை கடைபிடிங்க. நம்ம பிள்ளைகள் நம்ம சொல்கிறத கடைபிடிக்காம என்னத்தான் பண்ணம்மா தங்கம்மான்னு சொன்னாலும் நம்ம சந்தோஷப்பட போகிறதில்ல. அதானே உண்மை, இதே டைப்பு தானே அதுவும். ஸோ இயேசு இடத்துல அன்பு இருந்தால் அவர் வசனத்தை கடைபிடிக்கணும், தோணணும். இல்லை அப்பா என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க, இந்த உணர்வு வரலன்னா அவனை எப்படி விசுவாசின்னு ஏற்றுக்க முடியும்? யோவான் 14:23 வந்தீங்கன்னா, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் வசனத்தை கடைபிடிப்பான், அவரிடத்துல தான் அன்பா இருப்பார், நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம். அப்போ இயேசுவின் உபதேசத்தை வாசித்தல நடக்கிறதா உண்மையிலே இயேசுவை சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியம் என்பதை நாம் மிக முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது. ரெண்டாவது, இயேசுடைய மாதிரி, அவர் மாதிரி காண்பித்தார். நீங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பேதுரு சொல்வார், அந்த வசனத்துடைய 2ஆம் பகுதி, அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து வரும்படி அவர் மாதிரியை வைத்து போனார்னு சொல்வார். அந்த வார்த்தைக்கு ஆழத்தை பாருங்க, அவர் நடந்தது போல அவருடைய அடிச்சுவடு. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறமே, அவர் நடந்தபடியே நடக்கணும். இதுதான் சீஷத்துவத்தின் அடிப்படை என்று நான் புரிந்து கொண்டேன். ஆனால் கிறிஸ்தவ மார்க்கம் ரொம்ப தப்பு பண்ணாங்க. அவர் கடவுள், அவர் சொல்ற மாதிரி நடக்க முடியாது, அவருக்கு மாதிரியில் நடக்க முடியாது, அவர் ஆராதிச்சுட்டா போதும், இன்னொரு தப்பு கொள்கையை உண்டாக்குனாங்க. இது அட்டர் ராங், ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ சீஷராகி நீங்கள் ஞானஸ்நானம். ஓகே, இன்னொரு விஷயம், அது நீங்கள் மார்க் 16ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தில் நீங்கள் வரும்போது, நீங்கள் புறப்பட்டு போய் சர்வ ஜாதிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. சரிதானே? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. சுவிசேஷத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். மேலே என்ன சொல்லுது? சுவிசேஷத்தானே பிரசங்கம் பண்ண சொல்லியிருக்கு. அப்போ அடுத்த வசனம் எப்படி வரணும்? அந்த சுவிசேஷத்தை தானே விசுவாசிக்கணும். இயேசு விசுவாசத்தினால ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது. இயேசுவும் சுவிசேஷத்துல ஒரு பகுதி தான். சுவிசேஷத்துடைய 1ஆம் பாடம் என்னது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு. இப்போ மனம் திரும்புதல் பேசணுமா, பாவ மன்னிப்பு பேசணுமா? இதெல்லாம் வந்துதான் பாவ மன்னிப்பு இடத்துல தான் இயேசுன்னு சொல்லுவ பலியை சொல்லணும். அதுக்கு முன்னால் சொல்ல வேண்டியிருக்குல்ல. அப்போ சுவிசேஷத்தை கேட்க வேண்டும், அதன் பொருளை உணரணும். நான் ஞானஸ்நானம் சம்பந்தமாக பிரசங்கம் பண்ணும்போது நான் சொல்லுவேன், இன்னைக்கு யாருக்காவது ஞானஸ்நானம் கொடுக்க விரும்பினா அந்த நபர்கிட்ட மத்திய சுவிசேஷத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பகுதியை ஒரு தடவையாவது போய் படிச்சுட்டு வந்துட சொல்லுங்க. ஒரு ஐடியா கிடைக்கும் அவங்களுக்கு, இயேசு பின்பற்றனா என்னன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அதன் பிறகு, ஏன்னா எல்லாம் நம்ம சொல்ல முடியாது, இப்போ பைபிள் இருக்கிறதுனால செய்யலாம் அப்படி நான் சொல்லுவது உண்டு. அப்போ சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும். நீ அந்த சிறைச்சாலைக்காரனுடைய வீட்டில் நீ அதாவது அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுகிறன்னு சொல்லியிருக்குன்னு ஞானஸ்நானம் கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க.
ஒரு வசனத்தை விட்டுருவாங்க. அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதித்தார்கள்னு ஒரு வசனம் இருக்கு, அதை விட்டுடுவாங்க. சரியா? போதிக்கணும் இல்லை, இது ஷார்ட்டாக சொல்லியிருக்கு. ஸோ சுவிசேஷத்தை கேட்டு புரிந்து அதுக்கு கீழ்ப்படிஞ்சா நீங்கள் இந்த ஆன்சர் எடுக்கலாம். அது செகண்ட் திங். மூணாவது, ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் ஞானஸ்நானத்தை பற்றி ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கு. ஒரு அடக்க நிகழ்வு. தட் மீன்ஸ் உன்னுடைய பழைய நம்பிக்கை, பழைய வாழ்க்கை, பழைய காரியங்கள்லாம் முடிவுக்கு கொண்டு வர்றது. யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கொர்நேலியை அந்த நிக்கோதேமிட்ட சொல்லுவார், ஒருவன் மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க, அது காண மாட்டான், இது பிரவேசிக்க மாட்டான். ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லாம அந்த இடத்துல ஜலத்தினாலே பிறத்தல்னு சொல்லுவார். ஞான ஸ்நான அனுபவத்தின் மூலம் புது சிருஷ்டியா மாறுறது, பரிசுத்த ஆவியனுடைய அனுபவத்தின் மூலம் புது சிருஷ்டியா மாறுறது. 2 Corinthians 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழசு ஒளிஞ்சு போயிட்டு எல்லாம் புதுசாயிட்டு. ஸோ ஒரு அடக்க ஆராதனை. அடுத்தது ஒரு உயிர்த்தெழுதல் நிகழ்வு. இயேசு உயிர்த்தெழுதல் அந்த மாதிரி புதிதான ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானம். ஸோ இந்த மனோயல் உணர்வு, சிந்தை, அர்ப்பணம் அது வர வேண்டும். அதுக்கப்புறம் ஞானஸ்நான சடங்கு, அது அடுத்து நம்ம பார்த்துடலாம். இன்னொரு வசனம், அது பேதுரு 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் ஞானஸ்நானமானது தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கைன்னு சொல்றார். அதாவது உடன்படிக்கைன்னா 2 பேர் ஒரு திருமணம்னா சொல்றாங்கல்ல, வாழ்வில் சால்வில் சுகத்தில் உடன்படிக்கை, ஒரு அக்ரிமெண்ட். தேவனோடு உடன்படிக்கை பண்ணோம்னா குழந்தைகள் பண்ண முடியாது, சுவிசேஷத்தை புரிய முடியாது, சீசர் ஆக முடியாதுங்கிறது அது இன்னொரு இஷ்யூ. ஸோ தேவனோடு நான் உமக்கு பிரியமா இயேசுவின் போதனைப்படி வாழ்வேன் என்று அர்ப்பணிக்கிற விஷயம். இந்த எல்லைக்குள்ள வந்த ஒருவருக்கு தண்ணீர் சடங்கு. ஸோ ஞானஸ்நானுடைய அடிப்படை இது, ஓரளவு போதும்னு நினைக்கிறேன். இப்போ தண்ணீர் சடங்குக்கு வர்றோம். இவங்க ஞானஸ்நானம் சொன்னோடனே தண்ணீர் சடங்கை தான் பேசிட்டு இருக்கிறேன். முக்கிறதா தெளிக்கிறதான்னு சண்டை நவர். இந்த தண்ணீர் சடங்கு எப்படி வந்தது ஒரு பின்னணி இருக்கு. அது என்ன பின்னணின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டில் பாவ நிவாரணம், பாவம் போறதுக்கு என்ன செய்யணும்? ஒரு ஆட்டை கொண்டு வரணும், தலையில கை வைக்கணும், இந்த பாவத்தை எல்லாம் அந்த விலங்குக்கு சுமத்தணும், அந்த ஆட்டை கொல்லணும், ரத்தத்தை வடிக்கணும், இந்த ரத்தத்துல கொஞ்சம் எடுத்து திரைக்கு முன்ன 7 தரம் தெளிக்கணும், அந்த உடலை அந்த மேடையில வைத்து சர்வ அங்க தகன பலியாக தகனிச்சிடணும் இல்லையா? தகனித்து விட வேண்டும். அப்படி தகனித்து விட்டு, அது பல ஏற்பாடுல அந்த வசனம் இப்படி வருகிறது. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 27-28 வசனத்தை வாசிப்போம். லேவியர் 16:27-28. பாவ நிவர்த்திக்கென்று பரிசுத்த ஸ்தலத்துக்குள் ரத்தம் கொண்டு வரப்பட்ட பாவ நிவாரண பலியாகிய காளையையும் பாவ நிவாரண பலியாகிய வெள்ளாட்டு கடாவையும் பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அவைகளின் தோலையும் மாம்சத்தையும் சாணியையும் அக்கினியிலே சுட்டரிக்க கடவர்கள். அவைகளை சுட்டரித்தவன் இந்த வார்த்தை முக்கியம், அவைகளை சுட்டரித்தவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தினாலே ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்துக்கு வருவானாக. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற விஷயம். பள்ளியை செலுத்திட்டு அந்த பள்ளி விலங்க கொண்டு அந்த பள்ளி மேடையில் அந்த பாளையத்துக்கு போகும்போது சுட்டரிச்சுட்டு இவன் நேரம் வீட்டுக்கு போயிடக்கூடாது. இவன் போய் ஸ்நானம் பண்ணிட்டு தன்னை சுத்திகரிச்சுக்கிட்டு தான் போகணுமா. ஒரு ஆள் முங்கக்கூடிய அளவுக்கு ஆழமுள்ள தண்ணீர் தொட்டிகள் அந்த யூதர்களுடைய சைனகாகுன்னு சொல்லுவாங்க, ஜபாலயங்களில் இருக்குது. எருசலேம் தேவாலய சுற்றிலும் இருக்கிறான். அதை விக்கிபீடியாவில் போனா தெரியுது, அதை மிக்வான்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட இதெல்லாம் இருக்குமா. ஸோ அப்போ இந்த தண்ணீர் சடங்கு எங்கிருந்து வந்தது என்று சொன்னால், பலி செலுத்தி விட்டு அந்த பலி செலுத்திய நபர் ஸ்நானம் பண்ணி விட்டு வீட்டுக்கு போக வேண்டும். இங்கே தான் அந்த தண்ணீர் சடங்கு விஷயம் வருகிறது. இப்போ யோவான் என்ன சொல்றாருன்னா, எப்பா இந்த மாதிரி நீ பாவம் செஞ்சுட்டு, பெரிய பாவம் செஞ்சா காளையை கொண்டு வர்றது, சின்ன பாவம் செஞ்சா ஆட்டை கொண்டு வர்றது, இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்து நீ பாவ மன்னிப்பு கிடைக்காதுடா, உனக்கு மனம் திரும்பினா கிடைக்கும். இப்போ மனம் திரும்பலும் பாவ மன்னிப்பும் அங்க பாவ நிவாரண பலி செலுத்தின மனம் திரும்பல் உண்டு, அதை யாரும் செய்யறது இல்லை. இங்க பலி இல்லை. யோவானுடைய பிரசங்கத்துல மனம் திரும்பினா பாவம் மன்னிக்கப்படுங்கிறதா செய்தி. பாவ நிவாரண பலி அங்கே சொல்லவில்லை, நிறுத்தப்படுது. ஏன்னா இயேசுவை பலியாக போறாங்க, அதுக்கு ஒரு ஆயத்தம், ஒரு வழி.
ஸோ இப்படி மனம் திரும்பினா தான் பாவம் மன்னிக்கப்படும் எல்லாரும் வந்து பாவத்தை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போ இந்த பாவத்தை அறிக்கையிட்டார்கள் இருக்கு இல்லையா, மனம் திரும்பினார்கள் இருக்கு இல்லையா, அதுதான் தேவநீதி. வேத பாரகர் பரிசேயர் வரும்போது வீரன் மாம குட்டிகளை மனம் திரும்ப கேட்ட கனிகளை கொடுங்க, உங்களை இங்கே யாரை வழி அனுப்பி விட்டது யார்? ஸோ மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப கேட்ட கனிகளை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுதான் தேவநீதி. ஸோ இப்படி அப்படின்னா அவங்களுக்கு கழுவப்பட்டிருக்கீங்க. ஏன்னா ஏற்கனவே தண்ணீர்னால் ஸ்நானம் பண்ணி கழுவப்பட்ட ஒரு மரபு இருந்து ட்ரெடிஷன், அதுக்கு தொடர்ச்சியாக தான் இந்த விஷயத்தை நீங்கள் இப்படி இருந்தால் கழுவப்படுவீங்க. அதை மாற்றி விடுகிற ஒரு நிகழ்ச்சி இந்த தண்ணீர் சடங்கு இங்கே வருது. இதை தொடர்ந்து இயேசுவும் அதே மாதிரியை தான் பின்பற்றினாருங்கிற தெளிவான விஷயம். ஆக இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு மனிதனை சுத்திகரிப்பது தண்ணீர் சடங்கு அல்ல, அவருடைய மனம் திரும்புதலின் அனுபவம், பாவ அறிக்கையின் அனுபவம். ஏன்னா இந்த பாவ நிவாரணத்துக்கு நீங்கள் ஒன்றியவான் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கீழே வரும்போது நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா பாவங்களையும் இன்னைக்கு நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் நீதி உண்மையுள்ளவராக இருக்கிறார். தண்ணீரில் முழுகிறதுனால பாவம் மன்னிக்கப்படுவதா இருந்தால் ஒவ்வொரு தடவை நீ தண்ணீரில் முழுகணும் நம்ம சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லலையே, பாவத்தை அறிக்கையிட்டா போதும், நான் மனம் திரும்பினா மன்னிக்கலாம். ஸோ இதுதான் அடிப்படை. தண்ணீர் சடங்கு அல்ல, இந்த மனம் திரும்புதல், அர்ப்பணம், இதெல்லாம் தான் அந்த ஞான ஸ்நானத்துடைய அடிப்படை. இப்போ தண்ணீர் சடங்கு ஏற்கனவே இது ஒரு ட்ரெடிஷனாக வந்ததுனால அதை வச்சிருக்காங்க. இன்னொரு கேள்வி, இன்னொரு விஷயத்தை நான் இங்கே குறிப்பிட வேண்டும். பேதுரு தான் சொல்லுவார், நீங்கள் மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கிட்டு இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அந்த வசனத்தை சிலர் வந்து பாவம் மன்னிக்கப்படணும்னா ஞானஸ்நானம் தண்ணீர் சடங்கு நிறைவேற்றுறாங்கிற மாதிரி வழக்கத்தை சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லியிருந்தா எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கணும்ல, அப்படி இல்லைல்ல. எத்தனையோ இடத்துல ஒவ்வொருத்தடையும் பாவம் மன்னிப்படுக்கலாம் தண்ணியில் முங்கிட்டா இருக்கிறோம் நம்ம செய்யல. சரி, இது ஒரு பக்கம். அதே பேதுரு இப்போ கொர்நேலியு வீட்டுக்கு வருகிறார். கொர்நேலியு வீட்டுக்கு வரும்போது அவர் வந்து பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். இயேசு நியாயாதிபதி, அவர் சிலுவையிலே பலியானார், அவர் மூலம் பாவ மன்னிப்பு கிடைக்கும், அதெல்லாம் சொல்லியாச்சு. அந்த பிரசங்கத்தை கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அதுக்கப்புறம் தான் தண்ணீர் சடங்கு கொடுத்தார்கள் என்ற நிகழ்வு வருகிறது. இப்போ கேள்வி என்னவென்றால், இது பற்றி அவர் சொல்ல விளக்கம் இருக்கிறது. அது அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தில் அங்கே வந்தீங்கன்னா, இருதயத்தை பார்க்கிற தேவன் விசுவாசத்தினாலே இருதயத்தை சுத்தமாக்கி, நமக்கு விசுவாசத்தினாலே சுத்தமாக்கி பரிசுத்த ஆவியை கொடுத்து நமக்கு அவர்களுக்கு வித்தியாசம் இல்லாதபடி செய்தார். சரியா? இப்போ என்ன புரியுறோம்? பேதுருக்கு ஆச்சரியம், என்னப்பா தண்ணீர் சடங்கு இல்லாமலே பரிசுத்த ஆவி எப்படி இறங்குச்சுன்னா, நான் கேட்பேன், இந்த பரிசுத்த ஆவி இறங்குறதனுடைய அடிப்படை என்னவென்று சொன்னால், அது ரோமர் 1 Corinthians 3:16 சொல்லுது இல்லையா, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது அறியாது. பரிசுத்த ஆவி ஒருவருக்குள்ள வருதுன்னா தேவன் அந்த மனுஷனை ஆலயமாக்குறாரு தானுங்க அர்த்தம். ஒரு தண்ணீர் சடங்கு இல்லாமலே தேவன் அவரை ஆலயமாக்கினார்னா அதுக்கப்புறம் என்ன பேசுறதுக்கு இருக்கு? ஆகவே தண்ணீர் சடங்கு எதிராக பேசல. சரி, இயேசு அப்போஸ்தலர் செஞ்சாங்க, நம்ம அதை செய்யறோம். ஆனா இதையே தூக்கி இதுதான் நீதினு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் நீதி. நீதி மனம் திரும்புதல், குணப்படுதல், அர்ப்பணித்தல் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இதுதான் தேவ நீதி. இதை சைடில் இருந்து அதை நம்ம வச்சுக்கிட்டோம். சரி, இப்போ ஞான ஸ்நானம் என்றால் அது வேற ஸ்நானம் அல்ல. ஞான ஸ்நானம் என்ற வார்த்தையே அது வித்தியாசமானது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலி செலுத்தி பின்பு தன்னை சுத்திகரித்து கொண்டு செல்ற மரபின் அடிப்படையில தான் இது தொடர்ந்து யோவானால் அந்த பழைய பலி இல்லாமல் மனம் திரும்புதல் மூலமாகவும் பாவம் மன்னிக்கப்பட முடியும் என்று காட்டுவதற்கு அந்த காரியம் நிறைவேற்றப்பட்டது. அதை தொடர்ந்து இயேசுவும் அப்போஸ்தலர் எல்லாரும் அதை செஞ்சிருக்காங்க. ஒன்று முக்கியமாக புரியணும், இருதயத்தை பார்க்கிற தேவன் ஒரு தண்ணீர் சடங்கு இல்லாமலே அவர்களை அங்கீகரிக்க முடியும் என்கிற ஒரு சத்தியத்தை பேதுருவுக்கு தேவன் நேரடியாக படிப்பிக்கிற ஒரு காரியமும் இருக்கிறது. ஆமாம், பிரச்சாதியா இருக்கு இல்லையா, அவருக்கு இருக்கிறது என்கிறதை நம்ம மனசில் வைக்கணும். அதுக்காக ஞான ஸ்நானத்தினுடைய எந்த விஷயத்தையும் புறக்கணிக்க வேண்டும் என்று நாம் இங்கே கூறவில்லை. அதே நேரம் தண்ணீர் சடங்கு தான் ஞான ஸ்நானம் என்று சொல்வது வெறும் மூட நம்பிக்கையாக போய்விடும் இல்லையா, அது மற்ற மார்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஆகிடும். அப்படியும் போய்விடக்கூடாது. நாம் இதில் ஞானம் உள்ளவர்களாய் தெளிவாய் நடந்து கொள்ள வேண்டும். ஓகே, கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ரொம்ப அழகாக பாஸ்டர் சொன்னாங்க.
ஒரு டீட்டெயில்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட இப்போ எப்படி ரட்சிப்புனா என்னங்கிறது அடிஸ்தலத்தில் இருந்தே சொன்னாங்க. அதே மாதிரி ஞானஸ்தானமும் என்னன்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாடுல இருந்தே அவர் கொண்டு வந்துட்டார். பஸ்கா பலி வந்து அதை செலுத்தினவன் முடிச்சுட்டு வீடு திரும்பும்போது அது ஃபுல்லாக அவன் அப்படியே வர முடியாது இல்லையா, ஸ்தானம் எடுத்துகிட்டு வரணும். ஓகே, அதை ஒப்பிட்டு தான் வந்து இங்கே யோவானால் அது இன்னும் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. பாவம் மன்னிப்புக்கென்றி பாவம் மன்னிப்பு மீன்ஸ் ஃபஸ்ட் நம்ம மனம் திரும்பினா அது ரட்சிப்புக்குள்ளேயே வந்துச்சு. பாஸ்டர் டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக அடுத்த கேள்விக்குள்ளே போகலாம். மூணாவதா என்னென்னா, இப்போ இருக்கிற வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லையா, யூத்து. ஓகே, நான் இப்போ 2K கிட்ஸ் அப்படி இது பண்ணுறேன். இந்த பிள்ளைங்க வந்து எப்படி ஒன்று வசனத்தில் சபைகளில் எல்லாம் பிரயோஜனப்படுறாங்களா, தேவன் இவர்களை பிரயோஜனப்படுத்தும்படியாக இருக்கிறாங்களா, அது பிள்ளைங்க இப்போ எப்படி உங்களுடைய பார்வையில் இருக்காங்க, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். இந்த மாணவ பருவம்னு சொல்லுவோம், டீனேஜ்னு சொல்லுவோம். இந்து சாஸ்திரங்கத்தில் பால்யம், குருகுலவாசம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம் அண்ட் சந்நியாசம் என்று சொல்லி 5 பிரிவாக வாழ்க்கையை பிரிச்சிருக்கான். இந்த குருகுல வாசம்னா என்னன்னா, மாணவ பிராயம், எதையுமே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வயசு. கற்றுக் கொடுக்க வேண்டிய வயசும் கற்றுக்கொள்ள வேண்டிய வயசும் அதுதான் நமக்கு தெரியும். இந்த காலகட்டத்தில் அவர்கள் என்ன கற்றுக்கொள்கிறார்களோ, அவங்க மைண்டில் எது திணிக்கப்படுது, என்வாரன்மெண்ட், வீட்டில் உள்ள சூழ்நிலையில் என்ன அவன் மைண்டில் பதியுதுன்னு ஒரு விஷயம் சில வேளை சொல்லுவாங்க இல்லையா. பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு முன்ன வச்சு சண்டை போடாதுங்க, வித்தியாசமாக நடக்காதுங்க, அது பிள்ளைகளுக்கு மைண்டில் பதியும். ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. கர்ப்பமாக வயிற்றுல பிள்ளை இருந்தாலே தாய்க்கு சிந்தனை இப்படி இருக்கணும்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே பிள்ளைக்குள்ள பதிஞ்சிடும். அப்புறம் பிள்ளைகளை உருவாக்குறதுலேருந்து ஆரம்பித்து அதை கற்றுக் கொடுக்குற அந்த விஷயம் இருக்கிறது. இப்போ கற்றுக் கொடுத்தல் என்று சொன்னோன்னா பெற்றோர்கிட்ட படிக்கிறது, அவன் வாழ்கிற ஊர் வழக்கம் இருக்கு பாருங்க, அங்கே என்னெல்லாம் பழக்கம் இருக்குமோ, என்னெல்லாம் பேசுவாங்களோ, இதில் அந்த பிள்ளைகள் காப்பி பண்ணிட்டு வந்துடுவான். இனி ஸ்கூலுக்கு போனாங்கன்னா அங்கே உள்ள பல சூழ்நிலையிலேருந்து மாணவர்கள் வர்றாங்க, அதெல்லாம் இவன் ஸ்டோர் பண்ணிட்டு லைஃப்பில் கொண்டுடுறான். ஸோ இது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பிராயம் என்பதை முதலாவது நம்ம மனதில் வைக்கணும். பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்கன்னு தான் நம்ம கேள்வியில் வந்திருக்கோம். அதுக்கு என்ன காரணம் என்கிறது, இப்போ வந்து வீடியோ கேம்ஸ், சுட்டு விளையாடுறது, கத்தி எடுத்து குத்தி வெட்டி விளையாடுறது, இன்னும் ரொம்ப வேகமாக பல மாதிரியான விஷயங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து இது மைண்டில் பதிஞ்சா அவன் வளர அப்படித்தானே வருவான். நான் சொல்லுவேன், டேய் பண்டிகை கிறிஸ்மஸ் வந்தோன்னா பிள்ளைகளுக்கு துப்பாக்கி வாங்கி கொடுக்காது, இல்லை அது பொம்மை துப்பாக்கி தானே, கொலை கருவியை வாங்கி கொடுத்து சுட்டு பழகிறான்னு என்னடா அர்த்தம் அது இல்லையா. ஸோ இப்படி அந்த பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்களோ அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ கேம்ஸ் எல்லாம் சாத்தானால தான் உண்டாகுது, அது ரொம்ப கண்ட்ரோல் பண்ண கஷ்டம். இது அந்த பிள்ளைகளுடைய மனசில் தாக்கத்தை உண்டாக்குறது முதல் விஷயம். சரி, இப்போ வந்து உலகத்தில் உள்ள சொல்லிட்டோம், நம்ம கிறிஸ்டியன் என்வாரன்மெண்ட் நான் சொல்கிறேன். ஒரு முறை நான் ஒரு சபைக்கு பிரசங்கம் பண்ண போயிருக்கேன். அது 10 மணி கூட்டமா, நான் 9 மணிக்கே போயிட்டேன்னா, நான் இப்படி முன்னால் போய் உட்காந்துருக்கேன். இங்கே வந்து சண்டேஸ் கிளாஸ் நடக்குது. ஒரு பிரைமரி ஸ்கூல் பிராயம் உள்ள ஒரு கிளாஸ் இதில் பக்கத்தில் ஒரு தாயார் வந்து பாடம் எடுக்கிறான். ஒரு மனன வசனம் படித்து கொடுக்குறாங்க. என்ன மனன வசனம் படித்து கொடுக்குறாங்க தெரியுமா? என் கரங்களை போருக்கும் விரல்களை யுத்தத்திற்கும் பழக்கி வைக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரமா ஒரு வசனம் இருக்குல்ல சங்கீதத்தில், இதை படித்து கொடுக்குறாங்க. நான் எப்படி பார்த்துட்டே இருக்கேன், என்னடா இது, இந்த குழந்தைகளுக்கு மனசில் யுத்தத்துக்கும் சண்டைக்கும் படித்து கர்த்தர் பழக்கு வைக்கிறாருன்னு சொன்னால் இந்த பையன் எப்படி வளருவான்? நான் கன்ஃபியூஸ் ஆகி போனேன். கொஞ்ச நேரம் சீரியஸாக பார்த்துட்டு இருந்தேன். அவங்கள என்ன நினச்சாரோ தெரியல, என்ன இப்படி ஒரு பார்வை பார்த்தாங்க. பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்குற வசனமா இது? பைபிளில் எவ்வளோ நல்ல வசனம் இருக்குது, அதை போடாமல் பிரைமரி கிளாஸு இதை மண்டல் வந்துடும். அவன் ஸ்கூலுக்கு போவான், ப்ரைவேட்டாக ஏதாவது தேராதுன்னா அடிச்சிருவான், யுத்தத்துக்கு கர்த்தர் பழக்கி விட்டுருக்கிறாருன்னு சொல்லுவான். அவன் எவ்வளோ மோசடியாக நம்ம கிறிஸ்டியன் என்வாரன்மெண்ட் இருக்குது பாருங்க. ஸோ இது நம்ம சிந்திக்கணும். ஸோ இப்படி பிள்ளைகள் படிக்கிற விஷயங்கள் அவைகள் வாழ்வில் தாக்கங்களையும் எதிர்காலத்தையும் நிர்ணயிக்கிறது என்பதால பிள்ளைகளுக்கு வாழ்க்கை படிப்பிப்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். இதுதான் பிரச்சனை.
இந்த உலகம்னா என்னப்பா? அது இப்படி படைக்கப்பட்டது. ஆதாம் ஏவாள் சாத்தான் பின்னால போனாங்க, மகிமை இழந்தாங்க, சாபம் வந்துட்டுது. சொல்லி கொடுத்துருக்கணும். தேவனால் சபிக்கப்பட்ட உலகத்துல வாழ்றோங்கிறத பிள்ளைகளுக்கு படிப்பிச்சு கொடுத்துருக்கணும். உலகம் முழுவதும் பிசாசுக்குள்ள பல்லாங்கனுக்குள் கிடக்கிறதுங்கிற செய்திய வசனத்தை, அந்த வசனங்களை படிச்சு கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்தா இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஃபியர் இருக்கும். ஓ, கடவுளுக்கு விரோதமா ஆதாம் கிரியை செஞ்சதுனால தான் சாபம் வந்துட்டா, இவ கடவுளுடைய சாபத்தில் இருக்கமா, சாத்தான் ஆட்சி செய்யறானா, பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய மனிதர்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 தீமோத்தேயு 2:20-26 இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது, இதை பிள்ளைகளுக்கு படிப்பிக்கும் போதுதான் நாம வாழுகிற உலகம் எப்படிப்பட்டது, இங்க எப்படி கவனமாக வாழ்ந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வு வர முடியும். இல்ல ஆசீர்வாதம், எல்லாம் உயர்வு, எல்லாம் நல்லா இருக்கு, உலகத்துல உயர்ந்த ஸ்தானத்துக்கு யாருன்னு நோட்டா எல்லாம் வந்துடும். உலகத்துல மூழ்கி அடிச்சிடுறாங்க. உலகம் ஆபத்தானதுன்னு சொல்லி கொடுங்க. பிறகு பாஸ்டர் என் பிள்ளை அப்படியாக, ஆமா அப்படித்தானே விட்ட, நீ லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து எங்கெங்கேயோ விட்டல்ல, பிள்ளைகளை எங்க போகுது எங்க கிடக்குன்னு தெரியாது, உனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அப்படி போய் விட்ட, பாடம் படித்தது மட்டும் இல்ல பாவத்தையும் படிச்சுட்டு வந்துட்டு. இப்படி வரும்போது என்ன நடக்குன்னா, அது மெயின் இஷ்யூஸ். இப்பதான் அடுத்த எல்லைக்கு வர்றோம். இப்படி தேவ சித்தத்துக்கு விரோதமான காரியங்கள் அந்த மைண்ட்ல பதியும் போது, அதன் பின்னணியில பிசாசனுடைய ஆவி, பவர், அந்த ஈவில் ஸ்பிரிட் வந்து உள்ள வருது. முதல்ல சிந்தை வருதுங்க, அதை தொடர்ந்து ஈவில் ஸ்பிரிட் உள்ள வருது. பிள்ளைகளுக்குள்ள பிசாசு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஆச்சரியமா இருக்கு. சின்ன பிள்ளைகளுக்குள்ள பிசாசு இருக்கு. அது போடுற ஆட்டத்தையும் பாட்டத்தையும் பார்த்து எங்களுக்கு தெரியுது இதுக்குள்ள பிசாசு இருக்கு. அப்படி ஒன்று, அவருடைய சூழ்நிலையின் மூலம் பிசாசு அவர்களை கைப்பற்றுகிறார். உலகத்தில் உள்ள மனிதர்கள் மூலம் பிசாசு தன் சிந்தனைகளை போட்டு கைப்பற்றுகிறார். மூன்றாவது, அவன் ஆவியாவே உள்ள நுழைஞ்சு பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணி அது எப்படியோ நடக்குது, உணர்வு இல்லாத நிலையில் ஆகிடுது. ஸோ இந்த நிலையில பிள்ளைகளை நாம் வளர்ப்பதும் பாதுகாப்பதும் சவாலான ஒரு காரியம். தேவனுடைய கிருபை இருந்தா அவர் தான் எங்கேயாவது கொண்டு போட்டு உடச்சு திருக்கி எடுத்து கொண்டு வரணுங்கிற ஒரு நிலைமை. இந்த நாட்கள்ல இது மிகப்பெரிய பிரச்சனையாய், நீங்க மற்ற கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இங்கே அப்படித்தான். ஒரு கண்ட்ரியில, ஜெர்மனியா ஏதோ ஒரு கண்ட்ரி ஞாபகம் இல்லை, அந்த பையன் வந்து ஏதோ எப்போதும் செல்போனை வச்சு பண்ணிட்டு இருந்தானே, நம்ம அந்த அம்மா டேய் பாடம் படி என்னதான் இழுத்துருக்காங்க. பையன் ஃபோனை எடுத்து போலீஸை கூப்பிட்டுட்டாங்க. எங்க அம்மா என்ன டார்ச்சர் பண்றாங்க, வீட்டுக்கு போலீஸ் வந்து நிற்கி, பையனை நீங்க ரொம்ப டார்ச்சர் பண்றீங்களாமே, ஃபோன் பண்ணியிருக்கான். ஐயோ இல்லை, அது பாடம் படிடா, இதை பண்ணாதேன்னு சொன்னேன், இவ்வளோதான் சொன்னேன். இப்படி இருக்கு நிலைமை. இது ஒரு சவால். ஆனால் பிள்ளைகளை தொடக்கத்திலிருந்தே நாம் ஒரு நல்ல வீட்டு சூழலா இருந்தாலும், சபை சூழலா இருந்தாலும், நாம் கொடுக்கிற செய்திகளா இருந்தாலும், ஒரு ஆரோக்கியமான நிலையில் அந்த பிள்ளைகளை நம்மை உருவாக்கி கொண்டு வரவில்லை என்றால் நம்ம ரொம்ப சிரமம். நான் சொல்லுவேன், பிள்ளை படிச்சுதா, மார்க் வாங்கிச்சுதா, பட்டம் வாங்கிச்சுதான்னு தானே நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க. அவன் குணத்தை பற்றி கவலைப்படலை, அவனுடைய வாழ்க்கை முறையை பற்றி கவலைப்படலை. நீ பைபிள் வாசிக்கிறது கிடையாது. நீ உலகத்தில் உள்ள புக்கெல்லாம் எவ்வளோ படிச்சிங்களே, இப்போ இயேசுநாதருடைய போதனை இருக்கா படி. ஸோ அதை ஒரு கட்டாயமான படியாவே நீங்கள் சொல்லி கொடுங்க. அதை செஞ்சா ஒரு நேரம் இல்லைன்னா இன்னொரு நேரமாக அந்த வசனங்கள் அவரோட பேசுறதுக்கு வாய்ப்பு உண்டா. ஐயா ரொம்ப ஈஸி மெத்தடு. ஏன்னா எல்லாருமே இப்போ படிக்கிறாங்க, ரீடிங் அந்த அதை படிக்கிறதா. இந்த பைபிளை இயேசுவின் வார்த்தைகளை நீ அங்கே ஏன்னா அந்த பழைய பாடம் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறேன் நான். ஆமாம், அவனை வெட்டினான், இவனை இங்கே வந்து சண்டேஸ் கிளாஸில் பாடம் எடுக்கிறான். என்ன பாடம்னு சொன்னால், கோலியா தங்கை நின்றான், தாவீது ஒரு கவனை எடுத்துக்கொண்டு சுற்றி கொண்டு வந்தான், அவன் நெத்தியில கரெக்டாக அடிச்சு விட்டான், அவன் விழுந்தான், வெட்டினான், கொள்ளுறான். இவன் பிள்ளைக்கு படிச்சு கொடுத்தா இவன் அப்படி தானே வளருமா? இதான் பிரச்சனை. அந்த சிந்தை வந்துடும். பெரிய பிரசங்க மேலே பெரிய அக்கிரமம் பண்ணுவாங்க. நான் ஒரு இடத்துல பிரசங்கத்துக்கு போயிருக்கேன், பைபிள் ஸ்டடி எடுக்க போவேன். அன்னைக்கு இன்னொரு பிரசங்கர் வந்துட்டாரு. அதனால அவருக்கு பாச சொன்னார், இப்படி வந்திருக்காரு, சரி அவருக்கு ஒரு 1/2 மணி நேரம் கொடுங்க, நான் செகண்ட் பார்ட் எடுக்கிறேன். அவர் வந்து ஒரு பிரசங்கம், அவனுடைய ஈட்டி இவ்வளவு நிறை உள்ளதா இருந்தது, அவன் இத்தனை பேரை குத்தி கொன்னான், தன் கை பட்டயத்தோட வெட்டி கொள்ள மட்டும் தலைகளை வெட்டினான். இந்த வரவு வெட்டி கையெல்லாம் பிஞ்சு போற மாதிரி தலைகளை வெட்டி அவனை கை பிஞ்சு போச்சான். பிரசங்க இருக்க பிரசங்கம் எனக்கு பெரிய ஷாக் ஆயிட்டு. என்னடா இது, இந்த மனுஷன் ரொம்ப டென்ஷன்ல இருக்கு.
சரி எப்படியோ சரியா அவருக்கு சமயம் கொடுத்த நேரத்தையும் முடிச்சுட்டு இறங்கி வெளியே போனார். அடுத்தது நான் பிரதம் பண்ணேன். வெட்டினார்கள் கொத்தினார்கள்லாம் பிரசங்கியார் சொன்னார், நீங்கள் இறங்கிறாதீங்க, முந்தின காலம் அப்படி தான் இருந்திய, இனி நம்ம இயேசுவை பின்பற்றும். எனக்கு வேறு வழி இல்லை, ஏசு. அப்போ எல்லாருக்கும் சொல்லுவது இயேசு வார்த்தையை படி, வேற ஒன்று நீ இப்போ படிக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. நான் கட்டளையிட்டதை கை கொள்ள முடிய உபதேசம் பண்ணுங்கன்னு தானே சொன்னார். ஆகவே எனக்கு தெரிந்து, ஏன்னா நான் 15 வயசுலேருந்து பைபிள் படித்த அனுபவத்தில் பேசிகிட்டு இருக்கிறேன், அது எவ்வளவு என்னை பண்படுத்துறது. எனக்கு பாஸ்டர்மார் கிடையாது, சபை கிடையாது. நான் தான் எடுத்த பிறகு கூட நான் தனியாக தான் நடந்திருக்கேன், அது இன்னொரு பக்கம். அப்போ எவ்வளவு கரெக்டாக அதை நான் நடத்தி இருக்குன்னு சொன்னால் ஆண்டோட வார்த்தை வாஸ்து தான். இந்த பழக்கத்தை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்தா கண்டிப்பாக இந்த ஜீவ வார்த்தை, இயேசுவின் வார்த்தை, பரிசுத்த ஆவியை சீக்கிரம் பெற்றுக்கொள்வதற்கு வழிவகுக்கும். பிசாசு தொட முடியாது. அந்த வசனம் வருமே, இப்போ பிரசங்கியா இருக்க எங்களுக்கே அப்படி தானே, சாத்தா வந்தாலே உடனே ஆண்டவருடைய வசனம் வந்து தானே அது எங்களை விடுதலை பண்ணது. இது பிள்ளைகளுக்கு ஏற்பட முடியும். ஆக இயேசுவின் வசனங்கள் வார்த்தைகளை வாசிக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கத்தை கண்டிப்பாக பெற்றோர் ஏற்படுத்த வேண்டும். அது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சு, மற்றபடி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதை மட்டும் செய்யுங்க. படி, ஒரு அதிகாரம் படிச்சு சொல்லு, அது என்ன புரிஞ்சேன்னு சொல்லு, அப்படி ஒரு பழக்கத்தை வச்சோம்னா மற்ற பாடங்களை படிக்க வைங்க. ஸோ அதுவே பாதுகாப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சத்தியத்தையும் அறிவீர்கள் என்ற நிகழ்ச்சியில் நான் உங்கள் யாக்கோபு. திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் இரவு 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் நம்ம இந்த 5 கேள்விகள் கேட்குறோம். இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக ஜனங்களுக்கு வசனத்தை அப்படியே ஓப்பனாக எடுத்து காட்டுறோம். ஓகே, ரொம்ப அழகாக சொன்னீங்க பாஸ்டர். இப்போது 3வது கேள்விக்கு உண்டான பதில் பாஸ்டர் சொன்னதில் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இப்போ வாலிப பிள்ளைங்க மொத்தமே ஆக்சுவலாக நம்ம இருக்கிறதே பிசாசு சிங்காசனம் போட்டிருக்க இடத்துல இல்லையா, எவனை விழுங்கலாமோ இன்னும் சுற்றிட்டு இருக்கிற அந்த பிசாசு கூட்டத்து மத்தியில் பிள்ளைகளுக்கு சரியான ஒரு போதிக்க முடியாமல், இப்போ பெற்றோரை இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டது சொல்கிறேன். இப்போ நான் கரெக்டாக இருந்தால் என் பிள்ளையை நான் கரெக்டாக வளர்ப்பேன். நான் கிறிஸ்துவாக இருந்தேன்னா அவனை கரெக்டான ஒரு அப்போஸ்தலனாக கொண்டு வரோம் இல்லையா. இப்போ நான் வசனத்தில் குறைவுபட்டிருக்கும் போது அவனை வளர்க்க முடியாமல், ஓப்பனாக சொன்னால் அக்னிக்கிரையாக தான் பிள்ளைங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும். இது நமக்கு தெரிய மாட்டேங்குது. கேமாக இருக்கட்டும், இல்லை வேலைக்கு அனுப்புறது, படிக்கிறது, அதுக்கு நான் எதிரி இல்லை. பட் என்ன வேணும், நான் கிறிஸ்துவோடு இருக்கணும். ஓகே, பரமராஜ்யத்தில் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளே நாடுங்கள் தேடுங்கள் அப்படின்ட்டு. அதை தாண்டி அவன் மைண்டில் பார்க்குறது, கேட்குறது, கூட பழக்கத்தில் வர எல்லாமே உள்ளே போய் அவன் ஒரு வேறு மனுஷனாக தான் அவன் இருக்கிறான். இதுக்கு ஆலோசனையாக அழகாக பாஸ்டர் சொன்னாங்க என்னென்னா, முதல்ல வசனத்தை கொடுங்க, அதுதான் ஜீவன் உள்ளது, அது அவனை உயிர்ப்பிக்கும். ஓகேவா, அவருடைய அனுபவத்திலே இருந்து சாட்சியாகவே சொல்கிறாரு இல்லையா. 14-15 வயசுல இருந்து தனியாக தான் கட்டுறாரு. எனக்கு ஒரு போதகரும் இல்லை, தெய்வனே. ஓகேவா, இன்னும் சொன்னால் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தை பிள்ளைங்க பெற்றுக்கொள்ளும் போது அந்த ஆவி அவங்கள பலப்படுத்தும். என்ன பலப்படுத்தும், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, சின்ன வயசுலேருந்து வசனத்தை, அந்த வசனத்தை அந்த ஆவியானவர் நினைப்பூட்டி அந்த வசனத்தில் நடக்கிறதுக்கு ஒரு பலனை கொடுப்பார். ஓகேவா, உம்மாலை ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன்னு சொன்ன மாதிரி பலவன் கையில் இருக்கிற அம்பாட்டும் பிள்ளைங்க அப்படியே பாஞ்சு போவாங்க. ஓகே, இதை செய்ய தவறுனா அது ரொம்பவே கஷ்டம்தான். அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் ஆக்சுவலாக இருக்கிறோங்கிறத ஓப்பனாக பாஸ்டர் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த கேள்விக்கு நம்ம நேராக பார்க்கலாம். பாஸ்டர், இப்போ 4வது கேள்வி என்னன்னா, தேவன் ஒவ்வொரு நாளுமே நிறைய நன்மைகள் செய்கிறாரு இல்லையா. இப்போ நீங்கள் அவர் உங்களுக்கு செஞ்ச நன்மைகளில் பிரதானமாக நினைக்கிற ஒவ்வொரு நன்மை ஏதாவது கொஞ்சம் ஷேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. ஆண்டவர் நிறைய நன்மை செஞ்சிருக்கிறார். அதாவது ஆபத்தான கடினமான, அதை சொல்லுவதற்கு மயிர் கூச்சரியம், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்தெல்லாம் என்னை பாதுகாத்துருக்கிறார், நிறைய நன்மை செஞ்சுருக்கிறார். ஆனால் நான் இப்போ சமீப காலமாய் நான் நினைக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இங்கே குறிப்பிடலான்னு நினைக்கிறேன். அது என்னன்னு சொன்னால், என்னுடைய பாட்டனார் அருள் திருமா வேதமாணிக்கம் ஐயர் அவர்கள் எழுதின ஒரு பாட்டு, ஜீவ வசனம் கூறுவோம் சகோதரரே சேர்ந்தே எக்காலம் மோதுவோம். அந்த பாட்டை நல்ல கவனிங்க. ஜீவ வசனம் கூறுவோம் சகோதரரே சேர்ந்தே எக்காலம் மோதுவோம் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டினுடைய வரிகளை, வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஜீவ வசனம் என்று சொன்னால்
பேதுரு சொல்வார் இயேசுவிடத்துல, யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல உண்டே அப்படின்னு சொல்வார். நித்திய ஜீவனை கொடுக்கிற வார்த்தைகள் இயேசுனுடைய சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை நாம எல்லா இடத்துலையும் சொல்லணும். நித்திய ஜீவ சுவிசேஷத்தை எல்லா இடத்துலையும் சொல்லணும். எல்லாரும் சேர்ந்து எக்காலம் ஊதுற மாதிரி ஊதி சொல்லணும். இதுதான் அந்த பாட்டினுடைய அர்த்தம். நல்லா புரியணும். ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம்ங்கிறது அந்த பாட்டு. இந்த பாட்டை எழுதின பாட்டனார் போயிட்டாருங்க, தலைமுறைகள்லாம் கடந்து போயிட்டுங்க. அவருடைய பேரனாகிய நான் இந்த ஜீவ வசனத்தை தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் தமிழிலும் மலையாளத்திலும் தெருவில் நின்று முழங்கியிருக்கிறேன். கிறிஸ்மேட்டிக் சென்டரில் பேசியிருக்கேன், லுதரன் சர்ச்சில் பேசியிருக்கிறேன், சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவில் பேசியிருக்கிறேன், இயேசு நாம பிரிவில் பேசியிருக்கிறேன், பெந்தகோஸ்தே சபையில் பேசியிருக்கிறேன். என்னை உணர்வுக்குள்ளே கொண்டு வந்த விஷயம், அவருக்கு உணர்வு எப்படி இருந்ததுன்னா, இந்த ஜீவ வசனத்தை சொல்லணும் ஒன்று, எல்லாரும் சேர்ந்து, தட் மீன்ஸ் இந்த மாதிரி பிரிவினை ஒன்றும் இல்லாமல் ஒரே வாயினாலே மகிமைப்படுத்தணும்னு சொன்ன மாதிரி அப்படி செய்யணும்னு ஒரு உணர்வு அந்த பாட்டில் எழுதியிருக்காங்க. இந்த பாட்டின் வார்த்தைகள் அப்படியே என் வாழ்க்கையில் நிறைவேறிட்டு ஆண்டவரே. நானும் அதே மாதிரி தான் பல சூழ்நிலையில் வித்தியாசமான டினாமினல்ஸில் நின்று ஜீவ வசனத்தை பேச, அவங்களோட ஐக்கியமாக நின்று பேச ஆண்டவர் எனக்கு உதவி செய்தீரேங்கிறது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, என் வாழ்க்கையில் என்ன, இது ஆண்டவருடைய எவ்வளவு தீர்மானம், தலைமுறைகளை தாண்டி இல்லையா, அவருடைய செயல் தொடருது இல்லையா, அதுதான் நான் சொல்லுவேன். அது நான் நேற்றும் இன்றும், அதாவது ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவருடைய தேவனாக இருக்கிறேன், உங்கள் முற்பதாக்கள் தேவன் நான் தான்னு சொல்வார்ல, இது மாதிரி உங்கள் முற்பதாக்கள் தேவன் உன் தேவனாட்டம் ஆகியிருக்கேன். என்னுடைய பேரை நான் பிறந்தபோது என் பேரை போட்டவங்க என் அம்மா, அவருடைய தாத்தா, எங்கள் அம்மாவுக்கு தாத்தா. அவர் அவரும் ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில் டீக்கனார். அப்போ அவர் தான் எனக்கு பெயர் நெகேமியான்னு பெயர் போட்டாராம். போடும்போது அவர் சொன்னாராம், எருசலேமின் அலங்கத்தை எடுத்து கட்டின நெகேமியாவை போல இவன் இருப்பானாக என்று சொல்லிதான் அந்த நெகேமியாங்கிற பெயரை போட்டாராம். நான் கேள்விப்பட்டேன், இப்படி போட்டார். இப்போ நானும் எருசலேமின் அலங்கத்தை கட்டுற மாதிரி திருச்சபையின் அஸ்திபாரத்தை குறித்து பேசும்படி தேவன் வச்சார். இது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாமலே நடந்த சம்பவங்கள். பிறகு அதை எவ்வளவு அற்புதமாக அது என்னை தொடர்ந்து அப்படியே நடத்துகிறது என்பதை நினைக்கிற போது தேவனுடைய அநாதி தீர்மானம், நமக்கு தெரியாமல் மறைவாய் அவர் நமக்காய் திட்டமிட்டு செயல்படுத்துகிற காரியங்கள் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக அதிசயமாய் உணர்கிறேன். இது ஒரு மறக்க முடியாத சம்பவமாக நான் வேற நண்பர்களோடும் பகிர்ந்து கொண்டேன். எனக்கு ஒரு புதுமையாக இருக்குது, இப்போ தான் அதை உணர்கிறேன் என்று சொன்னேன். ஆக தேவன் நம்முடைய முற்பதாக்களுடைய தியாகங்களை, பிரயாசங்களை, ஜபங்களை மறந்து விடுவார் அல்ல. 1000 தலைமுறை மட்டும் நான் இறக்கம் செய்கிறேன்னு சொன்னார்ல, அதை அப்படியே நிறைவேற்றுகிறார் என்கிறத அனுபவத்தில் பார்க்கும்போது அதை சாட்சியாக சொல்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன். தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ எல்லாமே அழகாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தை இல்லையா, அவருடைய நாம மகிமைக்குன்னு சொல்கிறது எல்லாமே அழகாக தான் இருக்கும். இப்போ தேவன் செஞ்ச நன்மைகளில் இப்போ பாஸ்டர் என்ன சொன்னார்னா, முதலாவதாக அவருடைய தாத்தா பாடின பாடல் வரிகள் இருக்கு இல்லையா, அது அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில் நடக்குது. எல்லா டினாமினேஷனுக்கும் போகிறாரு. டினாமினேஷன் பல்வேறு தரப்பில். இப்போ பாருங்கள், டிவி முன்னாடி உட்காந்து வசனத்துக்கு உள்ள விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ அதான் அவர் சொன்ன மாதிரி இப்போ நடந்துட்டு இருக்கு. அதில் அவர் சந்தோஷப்படுறாரு. ரெண்டாவது, இப்போது ஆக்சுவலாக இப்போ கிறிஸ்டியானிட்டி அந்த எனக்கு தெரிஞ்ச பெந்தகோஸ்தே சபையிலேருந்து ஆர்சிக்கு போனவங்க எல்லாம் இருக்காங்க. இது உண்மையும் கூட. ஓகே,
அப்படி இருக்கும்போது இப்போ தாத்தாக்கு அடுத்து பையன், பையனுக்கு அடுத்து பேரன், இப்படி அந்த கிறிஸ்தவத்தில் இன்னும் சொன்னால் வசனத்தில் கரெக்டாக அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பு வர்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுலேயுமே வந்து சாட்சியாக வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பாஸ்டர். அதே மாதிரி அவங்களுடைய அம்மாவனுடைய தாத்தா பேர் வச்சாங்க இல்லையா, நெஹேமியா. ஆக்சுவலாக ஃபேக்ட், இதுக்கு நானே சாட்சி. பாஸ்டருடைய உபதேசம் அந்த அலங்கத்தை கட்டுறது தான், ஓகேவா. இன்னும் சொன்னால் கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரமே, ஓகேவா, அதை வந்து சரி செய்கிறது தான். ஓகே, இது கேட்க வந்து ஏதோ நான் அவருக்கு சப்போர்ட்டாக இதுவாக பேசுகிற மாதிரி இருக்கும். உண்மை இதுதான். ஓகே, அது ஈஸியில் கட்ட முடியாது. ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக எழுப்புறது கூட வந்து எழுப்பலாம். அதை உடச்சி திரும்ப கட்டுறதுக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கும். ஓகேவா. ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னாங்க, நானும் அதில் சந்தோஷப்படுறோம். இப்போ நம்ம கடைசி கேள்விக்கு நேராக போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கடைசி கேள்வி என்னென்னா, இப்போ ஊழியர்களுக்கு, விசுவாசிகளுக்கு உங்களுடைய ஒரு ஆலோசனை. அதாவது ஊழியர்கள் என்ன பண்ணணும், விசுவாசிகள் என்ன பண்ணணும், விசுவாசிகள் ஆத்துமக்கள் என்ன பண்ணணும்? ஓகே, இயேசுவின் பெயரில் நிறைய ஊழியங்களும் ஊழியக்காரர்களும் செயல்பட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சது, முடிஞ்சது, புரிஞ்சதில் அவங்க செயல்படுவாங்க. அதை குறித்து ஒன்றும் விமர்சனம் ஒன்றும் பண்ணலை. ஆனால் நான் ஊழியர் கூட்டங்களிலும் நான் செய்தி சொல்லுகிறேன். எனக்கு ஊழியர்களுக்கு செய்தி சொல்ல வேண்டும் என்கிற சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு காரியம், அது யோவான் சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரம் அதன் 26வது வசனம். யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 26வது வசனம் தானே. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவன்னு யாராவது செய்யணும்னு நினச்சா, செய்கிறோன்னு நினச்சிக்கிட்டா, அவங்க ஒன்று புரிஞ்சிடணும், இயேசு என்ன சொன்னாரோ என்ன செஞ்சாரோ அந்த மாதிரிபடி தான் செய்யணும். இயேசு 12 அப்போஸ்தலர்களை அவர் தெரிந்தெடுத்து, அந்த அப்போஸ்தலர்களை நீங்கள் மார்க்கு சுவிசேஷத்தில் அது 3ஆம் அதிகாரத்தில் தம்மோடு கூட இருக்க வேண்டும், அந்த வார்த்தை தான் எனக்கு முன்னால் இருக்கு. பிரசங்கம் பண்ணணும், தம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேறையும் 70 பேரெல்லாம் அனுப்பி வச்சாருன்னு இருக்கு. இவர்களை அவருடைய ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட்னு சொல்லுவாங்கல்ல, எல்லா விஷயங்களையும் கேட்கவும் பார்க்கவும் தம்மோடு கூட வைத்து மாதிரி ஆக்கிவிட்டுதான் நீங்கள் மற்ற 28 கடைசி 2 வசனத்தில் நீங்கள் புறப்பட்டு போய், இந்த நீங்கள் புறப்பட்டு போயின்னு சொன்ன ரோட்டில் போகிறவங்கள வரவங்களெல்லாம் பார்த்து பேசலைங்க. எவ்வளோ பேர் இயேசுவோடு நடந்தாங்க பின்னால், அவங்கள பற்றி பேசலை. இந்த 12 பேர் அதில் ஒருத்தன் போயிட்டா, இப்போ 11 நிற்கிறேன். அப்போ யார் யார் தம்மோடு கூட இருந்தார்களோ, இருக்க வச்சிருந்தாரோ எல்லாம் படித்து கொடுத்து அவங்கள்ட்ட தான் சொல்கிறார், நீங்கள் இதெல்லாம் போய் செய்யுங்கன்னு ஊழியத்தை செய்ய சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய விரும்பினா முதலாவது ஆண்டவருடைய வார்த்தையை வாசிங்க. 2வது ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டு நடத்தின அப்போஸ்தலர் இருந்தாங்களே, அவங்களுடைய வார்த்தைகளையும் மாடலையும் வாசிங்க. இதற்குள்ளே இருந்து நீங்கள் என்ன புரியுறீங்களோ அந்த அடிப்படையில் தான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியும். நீங்கள் ஏதோ டினாமினேஷன், உங்கள் டினாமினேஷனுக்கெல்லாம் நீங்கள் வேலை செய்ய முடியாது. நீங்கள் டினாமினேஷனுக்கு உள்ளே இருந்து வேலை செய்யலாம், இந்த ஆண்டவருக்கு தான் நீங்கள் வேலை செய்யணும். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனை என் பிதா முன்பாகவும் பரிசுத்த தூதர் முன்பாகவும் நான் அறிக்கை பண்ணுவேன்னு சொல்றார். ஏன் ஆடு? அது யோவான் 10:27-28, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவை எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவளை அறிந்திருக்கிறேன், அவளை என் கையிலிருந்து பறிச்சுக்கிட மாட்டான், நான் அவளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறேன். அப்போ இயேசுவை பின்பற்றுகிற ஆடுகளாக இருக்கணும், அவருடைய வார்த்தை சத்தம் கேட்குற ஆடுகளாக இருக்கணும். அப்படிப்பட்ட அனுபவத்தை முதலாவது இயேசுவுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறேனுங்கிறவங்க முதலாவது உருவாக்கணும். எங்கள் ஸ்தாபனத்தில் இதை படித்தோம், அந்த பைபிள் காலேஜில் இதெல்லாம் தூக்கி 2வது அப்புறம் வைங்க.
முதலாவது இந்த எல்லைக்குள்ள வராதவங்க இயேசுக்கு வேலை செய்ய முடியாது. இது முதல் விஷயம். ரெண்டாவது, அப்ப இயேசுவின் வார்த்தை மாதிரி. ரெண்டாவது, இயேசுக்குள்ள இருந்த அதே ஆவி, அது ரோமர் 8:9, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கலாத்தியர் 4:6, குமாரனின் ஆவியை நமக்கு அனுப்பினார். இயேசுக்குள்ள இருந்த அதே ஜெனியூன் ஸ்பிரிட், உன்னதத்திலிருந்து வர்ற ஆவி நமக்குள்ள வந்தா கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நமக்குள்ள வரும். அந்த ஆவியினாலே இயேசு எப்படி ஊழியத்தை செஞ்சாரோ நடக்க முடியும். ஒன்று, இயேசுவின் வார்த்தை மாதிரி, அப்போஸ்தலர் வார்த்தை மாதிரி. ரெண்டாவது, கிறிஸ்துவுக்குள்ள இருந்த ஆவி. இந்த எல்லைக்குள்ள நிற்காம அந்த பாஸ்டர் அப்படி ஊழியம் செய்யாரு, இந்த ஸ்தாபனத்தார் இந்த உபதேசம், இப்படி எல்லாம் செஞ்சு நீங்க இயேசுக்கு வேலை செய்ய முடியாது. சில விஷயங்களை நீங்க படிக்க முடியலாம், இல்லைன்னு சொல்லலை. இயேசுதான் உங்க கையில இருக்காரு, அவருக்கு புக்கு கையில இருக்கு. பல வேலை செய்யற தப்ப என்ன, ஓசியா 8:12 என்னுடைய பிரமாணங்களை எழுதி கொடுத்தேன், அது அந்நிய காரியமாக எண்ணினார்கள் சொன்ன மாதிரி, இந்த அவரு ஆண்டவருடைய வார்த்தையில அந்நிய காரியமா தூர போட்டுட்டு வேற அந்த கோட்பாடு இந்த கோட்பாடு எல்லாம் படிச்சுக்கிட்டு தான் இப்போ வாரதுனாலதான் எல்லாருக்கும் மண்டை குழம்பி போச்சு. அண்ட் ஃபைனலைஸ் பண்ணி நான் ஒன்று சொல்லணும். அதாவது இந்த உபதேச போராட்டுன்னு எல்லாம் சொல்றோம், வித்தியாசமான உபதேசங்கள், உபதேச போராட்டு எல்லாம் நிறைய வருது அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு என்ன ரூட் காஸ்ன்னா, இதுக்கு அடிப்படை என்னவென்று சொன்னால், இந்த வேத வசனங்கள்லாம் தேவ ஆவியானவர் ஏவுதல்ல தான் சொல்லியிருக்கான். அதை அதாவது இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னே இயேசு பேசின வார்த்தை, அப்போஸ்தலர் பேசின வார்த்தை, அதை எழுதி டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லா பல சூழலை கடந்து நம்ம கையில் வந்திருக்கு. அன்றைக்கு இருந்த அதே ஆவியானவர் தான் இன்னைக்கு நமக்குள்ளே செயல்பட வேண்டும். இந்த வசனங்களை அன்னைக்கு இறக்கின அதே ஆவியானவர் இன்றைக்கும் இந்த வசனத்தை பொருள் இதுதான், நான் இப்படித்தான் இதை சொன்னேன் அப்படிங்கிற ஒரு வெளிச்சத்தை தராத வரையில் அதன் சரியான பொருளை நாம் அறிந்து கொள்ள முடியாது. நான் பல சூழ்நிலையில் ஊழியத்துக்கு போகும்போது என்னோட சீனியர் பாஸ்டர்ஸ் கேட்பாங்க, நீங்கள் எந்த பைபிள் காலேஜில் படிச்சிங்க? ஏன்னா ரொம்ப ஆழமாக இருக்குது. நோ, பைபிளை படித்தேன், ஜெபம் பண்ணேன், பரிசுத்த ஆவியானவர் அதை எனக்கு சொல்லி தந்தார், நான் அதை பேசுகிறேன், அவ்வளோதான். நீங்கள் அதிக பிரசங்கத்தனமாக அங்கெல்லாம் வட்டங்கரங்கினால மூளைக்குள்ளே வேறு குப்பைகளெல்லாம் போட்டீங்க. எனக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை. நேராக ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்டெடியாக போனோம். அதனால சரி, வேறு எதுவும் இல்லை. நீங்கள் உள்ள குப்பையெல்லாம் போட்டு மொத்தத்தில் குப்பைக்குள்ளே மொழி போச்சுன்னா நல்ல விஷயங்களும் உள்ளால் போயிடும். அப்படி அப்போ ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறவங்க இயேசுவின் வார்த்தை, இயேசுவின் மாதிரி தன்னைத்தான் வறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு போக வேண்டியிருக்கும். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்ப வேண்டியிருக்கும். பவுல் சொன்ன மாதிரி எந்நேரம் நாசமோசத்துக்கு ஏதுவாக இருக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் சூழல். அந்த எல்லைகளை புரிந்து அதற்குள்ளே நின்று செயல்பட்டால் ஒன்று, நம்முடைய ஊழியம் தேவனால் அங்கீகரிக்கப்படும், இயேசுவின் அதிகாரம் நம் மூலமாய் செயல்படும், தூய ஆவியானவருடைய வழிநடத்தலை அனுபவிக்க முடியும். அப்படி இல்லாமல் நிறைய சூழ்நிலை நான் முடிக்கணும். நான் ஊழியர் கூட்டங்களில் சொல்லுவேன், எனக்கு ஆண்டவர் இப்படி ஒரு தரிசனம் தந்திருக்கிறார், இப்படி ஒரு ஊழியம் தந்திருக்கிறார், இப்படிலாம் பலர் சொல்லுவாங்க. இயேசுநாதருக்கு இல்லாத தரிசனம் உங்களுக்கு யாருக்கும் இருக்கக்கூடாது. அப்போஸ்தலருக்கு இல்லாத தரிசனம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. உங்கள் எல்லா தரிசனங்களும் இந்த வட்டத்துக்குள்ளே நிற்கதான்னு நீங்கள் பார்க்கணும், நீங்களும் பார்க்கணும், உங்கள் விசுவாசிகளும் பார்க்கணும். அதுக்கு வெளியே இருக்கிற தரிசனம் எல்லாம் நமக்கு வேண்டாம், அது அதிக பிரசங்கித்தனம்னு சொல்வேன். ஆகவே ஊழியக்காரில் இந்த காரியங்களை கொஞ்சம் கருத்தில் கொண்டால், ஆண்டவர் சொன்னார், எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினால் என்னை அதான் தட் மீன்ஸ் என்னை என் மாடல் பின்பற்ற கடவன், நடக்க கடவன், அப்படி அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார்னு சொல்கிறார். இந்த அடிப்படைகளை கவனித்து ஊழியம் செய்தால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். நன்றி. இப்போ ஊழியக்காரில் சொல்லிட்டோம். ரோமர்கள் நிருபத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்னா 12ஆம் அதிகாரத்தில் விசுவாசிகளை பார்த்து சொல்லுதில்ல, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அது 12ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் அது விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது தானே. 10லேருந்து அசதியாராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியில் அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். சரியா? இப்போ விசுவாசிகள் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டாம். இங்கே பொதுவாக ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். பாஸ்டர், விசுவாசிங்கிற மாதிரி ஒரு வேறுபாட்டை நாம் வச்சுருக்கோம், இந்த சூழ்நிலையில் வச்சுருக்கோம். ஆண்டவர் சொல்லும்போது கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாக இருக்கிறார், நீங்கள் எல்லாரும் சகோதரராக இருக்கிறீர்கள், எல்லாரும் நம்ம எல்லாருமே சகோதரர்கள். அந்த ஊழிய அபிஷேகத்தினுடைய வரங்கள் அதுக்கு ஏற்றபடி தீர்க்கதரிசின்னா தீர்க்கதரிசனம் சொல்கிறவங்க அதில் இருப்பாங்க, அப்படி இருக்கலாமே தவிர
எல்லாரும் ஒன்று சகோதரர்கள், இன்னொன்று சீடர்கள். இந்த ரெண்டு வார்த்தை தான் அங்கே இருக்கும். சீடன் சீசி காமன் வேர்டு, சகோதரர் சகோதரி காமன் வேர்டு. அப்போ எல்லாரும் ஊழியம் செய்யணும். அப்போ ஊழியம் என்று சொல்வது அவனுக்கு பகிர்ந்து அளித்த ஆவியானவர் வரங்களை எப்படி பகிர்ந்து கொடுத்துருக்காரோ அதற்கேற்ப ஊழியம் செய்யலாம். இப்போ இயேசுக்கு பின்னால் ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்து கொண்டு வந்தாங்கன்னு எழுதியிருக்குல்ல, அதுவும் ஊழியம் தான். ஆஸ்திகளால் ஊழியம் செஞ்சாங்க. ஸோ அதுவும் ஊழியத்தில் ஒரு பகுதி. சமையல் பண்ணுவாங்கன்னா ஊழியம் செய்யலாம், அதுவும் ஊழியத்தினுடைய ஒரு பகுதி தான். அதை ஒன்று நீங்கள் திறக்கிறோம் அவனை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. புத்தி சொல்லுவதிலும் எல்லா விஷயங்களும் ஊழியத்தின் பகுதிகள். அப்போ எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஆனால் எல்லாரும் ஒரே இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் என்பதை மறந்து விடக்கூடாது. ஒரே இயேசுவின் மாதிரியும் வார்த்தையில் நடக்க வேண்டியவர்கள் என்பதை மறந்து விடக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே ஆவிதான் கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத மறந்து விடக்கூடாது. 2 3 ஆவி கொடுக்கவில்லை. ஆகையினால விசுவாசிகளும் இந்த அதாவது அது யோவான் 15:1-2 வசனங்களை நீங்கள் போனால், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நீங்கள் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், தேவன் அறுத்து போடுகிறார். அது யோவான் 15 அதிகாரத்தில் நீங்கள் 1-2 படிச்சுட்டு போனால் அங்கே தெரிஞ்சிடப்போ. இங்கே என்ன கவனிக்கிறீங்க? அவர் பாஸ்டரா, தீர்க்கதரிசியா, அல்லது வேற ஏதோ ஒரு ஸ்தானத்துக்குரியவரா என்கிறதுல பிரச்சனை. அவர் கனி கொடுக்கிறவராங்கிறது தான் பிரச்சனை. அவர் கனி கொடுக்கிறவரா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சபையில் ஒரு தலைமை பாஸ்டர் இருப்பார். தலைமை பாஸ்டரோட விசுவாசி கனி கொடுக்குற ஆளாக இருந்தால் ஸ்டேட்டஸ் அவருக்கு தான், ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் அதிகம், ஆவிக்குரிய தகுதி கூடுதலாயிரும். இவரை பயன்படுத்த முடியாது, அவரை பயன்படுத்துவார். பிள்ளையாமிட்ட பேச ஒரு கழுதையை பயன்படுத்தினார். ஒரு பெரிய சீனியர் பாஸ்டர் ஏலிகிட்ட பேச முடியலையா, சாமுவேல்கிட்ட பேசுவார். ஸோ தயவு செய்து இந்த வேறுபாட்டு, அவர் பெரிய பாஸ்டர், அவர் தான் ஊழியம் செய்யணும், அதெல்லாம் கிடையாது. நமக்கிட்ட என்ன தந்தாரோ, என்ன பேசுகிறாரோ அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தா, அது 5 தாலந்து கொடுத்தவன் அதை 10 இது மாதிரி ஒருத்தன் புதைச்சி வச்சான்ல, அதை பிடுங்கி மற்றவன்கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. அவன்கிட்ட கொடுங்க, அவன் இன்னும் நல்ல வியாபாரம். ஸோ இது மாதிரி நம்மிடத்தில் தேவன் கொடுத்ததை சரியாய் சிறப்பாய் செய்யும்போது அவர் ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம அப்கிரேட் மேலே போக உதவி செய்வார். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலாம். உங்கள் சபை உங்களுக்கு என்ன ஸ்தானம் தரப்போகுது அங்கே, அதெல்லாம் இங்கே பேச்சு கிடையாது. தேவன் நமக்கு ஒரு அங்கீகாரத்தை வைத்திருக்கிறார். ஏன்னா அவன் கிரிய கேட்ட பலன் தான் அவனுக்கு கொடுக்கப்படும். அது ரொம்ப தெளிவு. அப்படி கொடுக்கும்போது சில வேளை பாஸ்டரோட விசுவாசிகளுக்கு கூடுதல் பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அது நமக்கு தெரியாது இல்லையா, மறைவானவன். ஆகவே தயவு செய்து இந்த ஊழியர் விசுவாசிங்கிற பேதம் பார்க்காம எல்லாரும் கர்த்தர் தந்த அறிவு, கிருபை, வரங்கள், வல்லமையின்படி நாம கிரியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். செயல்பட்டு கொண்டே இருக்கும்போது எல்லாருக்கும் உரிய பலனை கொடுக்குறார். தயவு செய்து விசுவாசிகள், நாங்களாம் விசுவாசிகள், எங்களுக்கு வேலை கிடையாது, நாங்கள் பண்ணி மேய்க்க போவோம், இப்படிலாம் நீங்கள் சொல்லாதுங்க. நீங்கள் எனக்கு தெரியும், விசுவாசிகளாக இருந்து ஆண்டவருடைய காரியத்தில் கவனமாக இருந்தவர்களை ஒரு கட்டத்தில் இனி நீ உலக வேலை செய்யாண்டா, எனக்கு வேலை செய்யிட்டு வந்துருன்னு இழுத்துட்டு வந்திருக்கார். பார்த்தார், பரவாயில்லையே, இனி இருக்க எங்கே போகிறேன், எம்பனால வந்துரு. ஸோ இப்படி நம்முடைய தகுதியை அவர் உயர்த்துகிறார், பயன்படுத்துகிறார். ஆகவே இந்த எல்லையை புரிந்து கொண்டு ஆண்டவருக்கு ஏற்ற கனி கொடுப்பதில் கவனமாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரார். ஆமாம். அல்லேலூயா. இப்போ நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஊழியர்கள் என்ன பண்ணணும், விசுவாசிகள் என்ன பண்ணணுங்கிற கேள்வியில் வந்து நாம் நிறைய விஷயம், ஆக்சுவலாக நான் இன்னைக்கு பாஸ்டர் கூட பேசும்போது அவர் சொன்ன பதிலில் இருந்து இன்னும் டீட்டெயிலாக நிறைய விஷயம் கேட்கணுன்னு தான் எனக்கு நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம கர்த்தருக்கு சித்தம் உண்டானா, நானும் உயிரோடு இருப்பேனா, நம்ம திரும்ப இதனுடைய இன்னும் டீட்டெயில் ஓகேவா வந்து அவர் சொன்ன பதிலில் இருந்து இன்னும் கேள்விகள் வந்து கேட்கலாம். இப்போ ஊழியர்கள் விசுவாசிகள்ங்கிற அந்த பட்சபாதம்லாம் எதுவும் இல்லை. நம்ம எல்லாருமே வந்து இயேசு கிறிஸ்துவின் கீழே தான் இருக்கிறோம். மெயினாக கனி கொடுக்குறோமா, ஓகே, அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது யாராக இருந்தாலும், ஊழியராக இருந்தால் அது தேவனோட இருக்கணும். ஃபஸ்ட்டு தம்மோட கூட இருக்கிறதான் ஸ்ரீஷரை அழைக்கிறார் இல்லையா, அப்போது அவர் கூட தான் இருக்கிறோம். அவருடைய உபதேசத்தை தான் நம்ம வந்து அதன்படி நடந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அவருடைய சத்தத்தை கீழ்ப்படுகிற ஆடுகளாக இருக்கணும். இப்படி தான் வந்து நம்ம
ஊழியராக இருந்தால் இப்படி தான் இருக்கணும். ஓகே, இப்படி இல்லாத பட்சத்தில் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஊழியம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா ஒருத்தர் ஒரு 10 பேருக்கு சொன்னால் கூட அந்த 10 பேரையும் சரியாக கிறிஸ்துவ போல் மாற்ற முடியாமல் ஊழியம் செஞ்சு பிரயோஜனம் இல்லை. இப்போ ஊழியராக இருந்தால், ஊழியராக வரப்போகிறீங்கன்னா நீங்கள் கிறிஸ்து இயேசுனுடைய சாயலில் இருக்கிறது அதை தரித்து கொள்ளுங்க. ரோமர் 8:29 படி அவர் எவர்களை முன்குறித்து அழைச்ச எல்லாரையுமே முதற் பேரான குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக தான் அழைச்சிருக்கார். அப்போ நீங்களும் நானும் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கிறிஸ்து இயேசுவை மட்டும்தான். போதகரை பார்க்காதீங்க, உங்கள் அதான் சர்ச் பாஸ்டராக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய டீச்சராக இருக்கட்டும், நீங்கள் பிரபலமாக இருக்கிற பாஸ்டர் ஒருத்தரையும் எக்ஸாம்பிளுக்காக வைக்காதீங்க. நமக்கு முன்மாதிரி கிறிஸ்து இயேசு மட்டும்தான். அதன்படி நடக்கிறதுக்கு நமக்கு பலப்படுத்துகிற ஆவியானவர் கொடுத்துருக்கிறார். அது கிறிஸ்து இயேசுனுடைய ஆவி, அது தேவனுடைய ஆவி இல்லையா? இப்போ நான் ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் தான் போகணும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமாம், விசுவாசியாக இருந்தாலும் கர்த்தருக்கு நம்ம ஊழியம் செய்யணும். ஓகே, என்ன வேலை எனக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறது. இது என்னுடைய ஆலோசனையாக நான் என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு சர்ச் பார்ட்டில் எது ஈஸியாக வருது, ஓகேவா, நான் படிச்சிருக்கேன், எனக்கு இந்த இது தெரியும், அப்படி அட்வைஸ் பண்ண போயிடாமல் இது ஃபுல்லாக ஆவியில் நடத்தப்படுறது தான். ஓகே, தேவ ஆவியானவர் தான் ஊழியத்தை பகிர்ந்து கொடுக்குறாரு. ஓகேவா, அப்போது நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். என்ன வேலை உங்களுக்கு ஈஸியாக வருது? நான் ஈஸியாக பாய் போடுவேன், சேர். இப்போ நான் ஃபஸ்ட்டு செஞ்ச வேலை, ரொம்ப வாஞ்சியாக தேவன் மேலே உள்ள அன்பில் செஞ்சேன், ரொம்ப நாள் செஞ்ச வேலை என்னென்னா சேர் எடுத்து போடுறது. சர்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் சிஎஸ்ஐ சர்ச்சில் தான். ஓகே, அது பின்னாடி ஒரு 20-25 சேர் இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக எடுத்து போடுவேன். நான் ஊழியக்காரன்னே எனக்கு தெரியாது. முழு நேரம் பண்ணிக்க ஆண்டவருடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் ஒர்க்கு, எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன், அதை முடிக்கணும் இல்லையா? அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. சேரை மட்டும் நான் உண்மையும் உத்தமமாக இப்போது அவருடைய பார்வையில் நான் போட்டிருக்கேன் போல். அப்படி இருந்த என்ன தான் இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்காரு. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு எது ஈஸியாக வருது, எது பிடிச்சி செய்கிறீங்களோ அதை கண்டினியூவாக நீங்கள் செய்யுங்க. ஓகேவா? இப்போ கடைசியாக பாஸ்டருக்கு ஆண்டவர் அதிகமாக அவர் கூட பேசின ஒரு ஸ்லோகனம் கேட்க போகிறோம். நம்ம இந்த ப்ரோக்ராம் முடிப்பது ஒரு ஸ்லோகனாக நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறது, இல்லை உங்கள் கூட ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை, ஒரு வெர்டிக் லைன். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம் அதான். ஸ்லோகனா ஷார்ட்டாக சொல்லணும்னா அது பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நமக்குள் இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுடைய சிந்தையே நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்க வேண்டும். இதுதான் நான் சிறந்த ஸ்லோகனா நினைக்கிறேன். அதை பதிவு பண்ணுகிறேன். நன்றி. ஆக்சுவலாக வசனத்தையே அப்படியே இதுதான் ஃபேக்ட். ஓகே, புதிய ஏற்பாடில் நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டது அந்த சிந்தை இங்கே இருக்கணும். ஓகே, பிள்ளையை எப்படி படிக்க வைக்கிறது, பெற்றோர், மனைவியாக இருக்கட்டும், இவங்கள எல்லாரை விட தேவனை தான் நேசிக்கணும். இன்னும் சொன்னால் என்ன கேட்டால் சொல்ல ஆக்சுவலாக வெறுக்கணும், அவங்க செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். ஓகேவா? நீங்கள் உண்மையான அன்பு நீங்கள் கிறிஸ்து இயேசுவனுடைய பிதாவினிடத்தில் நமக்கு இருந்தாலே தானாகவே இது அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்க இந்த உலகம் மேலேயாக இருந்தாலும் சரி, சரீரத்தில் இருந்த யாராக இருந்தாலும் சரி, தானாகவே வெறுப்பு வரும். தன்னைத்தான் வெறுக்காமல் ஒன்றுமே பண்ண முடியாது. இது தானாகவே இதுதான். இப்போ நம்ம அவரை நேசிக்கும் போது இது வெறுத்தே ஆகணும். இது அவரே ஏற்படுத்தார். எதுவுமே பிடிக்காது. இந்த நிலை ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம மீண்டும் இந்த நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் 8 to 9 மணி வரைக்கும் இந்த சத்தியத்தையும் அறிவீர்கள் என்ன நிகழ்ச்சியை நம்ம வேற ஒரு ஊழியர் மூலிமா நான் உங்களை சந்திக்கிறேன். இது ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு திறந்த வாசலாக இந்த ப்ரோக்ராம் இருக்குது. நீங்கள் சத்தியத்தை பேசுகிற ஊழியராக இருந்தாங்கன்னா இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இந்த 5 கேள்வியை நாங்கள் உங்களிடத்துல கேட்குறோம். நீங்கள் கட்டுறது ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது வசனத்தின்படி நீங்கள் ஜனங்களிடத்துல நீங்கள் இதை ஃப்ரீயாக சொல்லலாம். நாங்கள் இதை பண்ணி கொடுக்குறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்ஸ் பாஸ்டர். சரி பாஸ்டர்.